अंजसा च यजन्ते ये श्रेयः विन्दन्ति ते मतम् अत एष आत्मा लोकानां द्यौ भूमि अन्तरेण च कालचक्रगतः भुङ्क्ते मासद्वादश राशिभिः. ஸோ சூரியநாராயணனை வந்து அவள் பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்லா அஞ்சசா ஈஸியாகவே ஸ்ரேயஸெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அத ஏஷ ஆத்மா யார்? இந்த சூரியநாராயண பெருமாள் சூரியன். லோகானாம் தியவ் பூமி அந்தரேன, அந்தரன்னு சொன்னாலே அந்த பூவகான்னு சொல்லக்கூடிய அந்தரிக்ஷம். ஸோ பூமின்னு தியவுலேருந்து, தியவுனா அது சொர்க்கத்திலேருந்து அந்த புவக வழியாக வந்து பூமி வரைக்கும் வந்து ஒளி கொடுக்குறார் அந்த சூரிய பகவான். காலச்சக்கரகதக, காலச்சக்கரம் அவருடைய சக்கரமே காலத்தை குறிக்கிறது இல்லையா? காலத்தை அப்படியே ஒரு நாளைக்கு சுற்றியாச்சுன்னா முடிஞ்சது, ஒரு நாள் போயிடுது. ஸோ அப்படி காலச்சக்கரத்தோடு புங்தே அனுபவிக்கிறார். மாசான் துவாதச ராசிபிகி, 12 ராசியில் ஒரு மாதத்தை அனுபவிக்கிறார். ஸோ 12 ராசி ஒரு மாதத்துக்கு 12 ராசியில் ஒரு வருஷம். ஸோ ஒரு ராசிக்கு ஒரு மாதம்னு அர்த்தம். துவாதச ராசிபிகி மாசான மாசங்களை, ஸோ 12 மாதங்களையும் 12 ராசிகளாக அனுபவிக்கிறார். संवत्सरस्य अवयवान् मासः पक्षद्वयं दिवां नक्तं च इति स पादवृक्षद्वयमिति उपदिश्यते. यावता षष्ठमंसं च புஞ்சீத ருத்துஹு உச்யதே. ஸோ டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ பட்சம்னு என்ன, ருத்துன்னு என்ன எல்லாம் சொல்கிறாருங்க. சம்பத்சரஸ்ய, ஏன்னா சம்பத்சரம் தான் அந்த கால சக்கரத்தில் மேக்சிமம் சொல்கிறது. ஸோ சம்பத்சரஸ்ய அவயவ, அதாவது சம்பத்சரங்கிறது தான் மேக்ஸிமம் பீரியடு. பரமாணுவில் ஸ்டார்ட் பண்ணி காலம் படிக்கிற வச்சு நம்ம பாகவத்திலே பார்த்துருக்கோம். பரமாணுவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷங்கிறது தான் அந்த காலேஜ் ஒரு எண்டு. அதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட்டு அடுத்த வருஷம், நெக்ஸ்ட் இயர் அப்படி போயிட்டு இருக்கோம். ஸோ சம்பத்சரஸ்ய, அந்த சம்பத்சரத்துடைய அவயவங்கள் நிறைய இருக்கு. கீழே வந்தால் பரமாணு வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அவயவங்களை மாசக, ஒரு மாதம்னு சொல்கிறோம். அதோட அவயவங்களாக ஒரு மாதம், 2 மாதம், அப்படி 12 மாதம். அதான் 12 ஆரங்கள் எல்லாம் சொல்லிடுறோம். நம்ம காலச்சக்கரத்தை பொறுத்து 12 ஆரங்களாக 12 மாதங்கள் சொல்கிறோம். பட்சத்வயம், அதாவது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபட்சம், அப்படி 2 பட்சம். அப்புறம் நக்தம் ச, திவா நக்தம் ச, திவானா டே டைம், நக்தம்னா இரவு, ராவும் பகலும், விச் மேக்ஸ் 1 டே, அப்படி டே ஆகவும். பாத ரிட்சத்வயம் இது உபதிஷதே. ஸோ ஒரு ராசின்னு கணக்கு போடுறோச்சு 2.25 நட்சத்திரம். எப்படி ரிச்சான ஸ்டார் நட்சத்திரம்னு அர்த்தம். ரிட்சத்வயம்னா 2 நட்சத்திரம். சபாதன்னு சொன்னால் கால். ஸோ 2 + கால் 2.25. ஸோ 2.25 நட்சத்திரத்துக்கு ஒரு ராசி. அப்படி பார்த்தோம்னா தான் 12 ராசினா 12 × 2 24, 12 × 4 3 27 நட்சத்திரத்தையும் கவர் பண்ணிவிடுவார். ஸோ ஆல் 27 நட்சத்திரத்தை கவர் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு மாதம். ஸோ பாத ரிட்சத்வயம் இது உபதிஷ்யதே. 2.25 நட்சத்திரம் ஒரு ராசி என்று சொல்லப்படுகிறது. ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம். யாவதா ஷஷ்டம், கரெக்ட். யாவதா ஷஷ்டம் அம்சம், அதாவது இந்த சம்பத்சரத்துக்கே ஷஷ்டமம்சம்னா 1/6. ஸோ 1/6 ஷஷ்டம் அம்சம்னா 12/6ன்னு 2 மாதம். கரெக்ட், 12/6 2 மாதம். புஞ்சிதா ருத்துகு உச்சதே. அப்போ 2 மாதத்துக்கு ருத்துன்னு பேர். அப்படியே 6ஆல் வகுத்து ஒரு வருஷத்தை 12/6ன்னு போட்டு 2 மாதத்துக்கு ஒரு ருத்துன்னு பேர். அப்படி 6 ருத்துக்கள் ஒரு வருஷத்துக்கு உண்டு. संवत्सरस्य अवयवान् मासः पक्षद्वयं दिवा नक्तं च इति च पादवृक्षद्वयं इति उपदिश्यते. यावता षष्ठमंसं स भुञ्जीत ऋतुः उच्यते. संवत्सरस्य अवयवः कविभिश्च उपवर्णितः. यावता अर्धेन च आकाशवीथ्यां प्रचरते रविः तं प्राक्तना वर्णयन्ति अयनं मुनिपूजिताः. अथ यावन्नभो मण्डलं सः प्रतिगच्छति. ஸோ சம்பத்சரஸ்ய அவயவக, அதாவது வருஷத்துடைய அவயவங்களாகப்பட்டது. கவிபிஷ்ட உபவர்ணித்தக, கவிகள் சொல்லியிருக்கா.
யாவதா அர்த்தேன அதாவது ஆகாஷ வீத்தியாம் பிரச்சரத்தை ரவிகி அதாவது பாதி நேரம் அதாவது நைட்டு டே அப்படி வரும்போது ஒரு டே டைம் வந்து அர்த்தேனா தன்னுடைய அரை இதோட ஆகாஷ வீதியில் ஓடுறார். அவரோட ட்ராவலிங் ஏரியாவில் அந்த ஸ்பேஸ் ஆகாஷங்கிறது ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸில் அவர் போயின்ட்டுருக்காரு. தம் அயனம் அப்போது பாதி அப்போ வருஷத்தோடு பாதி அப்படின்னு எடுக்கணும். வருஷத்தோடு பாதின்னு சொன்னோன்னா ஒரு அயனம். அப்போ என்ன சொல்கிறோம், உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படி 2 அயனங்கள் வருஷத்து சம்வத்சரத்துக்கு 2 அயனங்கள் உண்டு. முனி பூஜிதாக பிரார்த்தனாக முனிவர்களும் போற்றக்கூடிய நம்முடைய முன்னோர்கள். ஸோ அப்படிப்பட்ட முனி பூஜிதாக பிரார்த்தனாக முனிவர்களே போற்றி கொண்டாடுவா. அப்படி முன்னோர்களெல்லாம் எழுதி வச்சிருக்கா. அர்த்தேனன்னு இந்த அரை ஹாஃப் ட்ராவல் ஒரு வருஷத்தோட ஹாஃப் ட்ராவல் அது தட் இஸ் கால்டு அயனம். தம் வர்ணயந்தி அவ்வாறு சொல்கிறார்கள். ஸோ உத்தராயணம் தட்சிணாயனம் என்று 2 அயனம் சம்பத்சருடைய அது ஒரு டிவிஷன். 12 மாதம் எல்லாம் ஒன்றே தான். 6 ருத்துகள் 2 அயனம் எப்படி சொன்னாலும் அர்த்தம் ஒன்று தான், ஒரு வருஷம்னு அர்த்தம். संवत्सरस्य अवयवः कविभिः उपवर्णितः यावता अर्धेन च आकाशवीथ्यां प्रचरते रविः तं प्राक्तनाः वर्णयन्ति अयनं मुनिपूजिताः. अत यावन्नभो मण्डलं सः प्रतिगच्छति कात्स्न्येन सह भुञ्जीत कालं तं वत्सरं विदुः संवत्सरं परिवत्सरं इडावत्सरम् एव च अनुवत्सरम् अनुवत्सरम् इद्वत्सरमिति पञ्चकम् ईरितम्. ஸோ யாவன் நமோ மண்டலம் சக பிரதிகச்சதி அதாவது ஆகாச வீதியில் போயிட்டே இருக்கிறவர் இல்லையா. டோட்டலாக அந்த ஆகாச மண்டலத்தை அப்படி தாண்டி வர வச்சு அது ஒரு வருஷம்னு சொல்கிறான். காசன்யேன டோட்டலாக சகபுஞ்சீத காலம் அப்படி டோட்டல் அந்த ஆகாச வீதியில் ஒரு ஃபுல் ரவுண்டு அடிச்சுட்டு வரும்போது அது ஒரு வருஷம் என்று சொல்லப்படுகிறது காலச்சக்கரத்துக்கு. காலம் தம் வத்சரம் இதுகு அதுக்கு பேர் வத்சரம். ஸோ வத்சரங்கிறது ஒரு வருஷம். அந்த வருஷத்துக்கே 5 விதமாக சொல்கிறான். பேஸ்ட் ஆன் சூரியன் சந்திரனை பேஸ் பண்ணி அப்புறம் அந்த அமாவாசை அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரிவு அப்படி 5 விதமாக பிரிக்கிறார்கள். ஒரு வருஷத்தையே 5 விதமான பெயர்களாக பிரிக்கிறார்கள். ஒன்று பேர் சம்வத்சரம், இன்னொன்று பரிவத்சரம், இன்னொன்று இடாவத்சரம், அப்புறம் அனுவத்சரம், இத்வத்சரம். இவ்வளவு வருஷங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும், நாட்கள் வித்தியாசப்படும். சூரியனோட அளவுகளை நாள்கள் வேறுபடும், சந்திரனோட அளவெடுத்தானா நாள்கள் வேறுபடும். ஏன்னா சந்திரனோட ஒரு மாதத்தை ஒரு இதுன்னு எடுத்தோம்னா சந்திரன் அமாவாசை கணக்கு எடுத்தோம்னா அது மாறிடும். ஸோ அது மாதிரி ஒரு வருஷத்தோட அவயவங்களே கொஞ்சம் வித்தியாசப்படும். 5 விதமாக சொல்லப்படுகிறது. பஞ்சகம் ஈரித்தம், பஞ்சகம்னா 5 விதமாக வருடத்தை சொல்கிறார்கள். अत यावन्नभो मण्डलं सः प्रतिगच्छति कात्स्न्येन सह भुञ्जीत कालं तं वत्सरं विदुः संवत्सरं परिवत्सरं निरावत्सरम् एव च अनुवत्सरम् इद्वत्सरम् इति पञ्चकं गीरितम्. राधिकितैपत्रीयाम बाणोः मान्द्य शैग्र्य समगतिभिः कालवित्तमैः एवं बाणोः गतिः प्रोक्ता चन्द्रादीनां निबोधत. ஸோ பானுன்னு சூரியன். ஸோ சூரியனுடைய மாந்திய கதின்னு இது ஸ்லோவாக போகிற கதி, அப்புறம் சைக்கிர கதி வேகமாக போகிற கதி, அதுக்கப்புறம் சமகதி அதான் விஷு காலத்தில் சமகதியில் போகக்கூடியவர். அப்படி பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே. டே அண்ட் நைட்டெல்லாம் மாறுறது சமகதியில் போகிற வச்சு டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல் எல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இப்படி சூரியனுடைய அந்த கதியெல்லாம் சொல்லியாச்சு. காலவித்தமைகின காலத்தை அறிந்தவர்கள், எப்படி காலச்சக்கரம் பயணிக்கிறதுங்கிற அறிந்தவர்கள் அப்படி சொல்லி ஏவம் பானோக கதிகி புரோக்தா இவ்வாறு அவர்கள் சொல்கிறத நம்ம படித்தாச்சு. அது சொல்லப்பட்டது. சந்திராதீனாம் நிபோததா. இனி அடுத்தது மேலே போகலாம். சந்திரனோட கதியெல்லாம் பார்க்கலாம். சந்திரகதி சுக்கிரன் இருக்குது, சனீஸ்வரன் எல்லா கோள்கள்லாம் போகிறது எல்லாமே சுற்றின்னு இருக்குது, ஒன்று கூட நிற்கிறதில்ல. ஸோ அவளுடைய கதியெல்லாம் பார்க்கலாம்னு ஆரம்பிக்கிறார் இப்போ. बाणोः मान्द्य शैग्र्य समागतिभिः कालवित्तमैः एवं बाणोः गतिः प्रोक्ता चन्द्रादीनां निबोधत. एवं चन्द्रः अर्करश्मिभ्यः लक्षयोजनम् ऊर्ध्वतः उपलभ्यमानो मित्रस्य संवत्सर भुजिं च सः.
உபலபியமானக மித்ரஸ்ய, அதாவது மித்ரன்னா சூரியன். ஏன்னா சூரியனுக்கு ககபூஷா கபஸ்திமான் எல்லாம் வருது, நம்ம ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறோச்சே, அதில் மித்ரன்லாம் வருது இல்லையா? மித்ரனும் ஒரு சூரியனோட பேர் தான். ஸோ ஸோ அதில் ஓகே. ஏவம் சந்திரகா அர்க்கரஷ்மிபியக, சந்திரன் அர்க்கரஷ்மிபியன கிரணங்கள். அர்க்கன சூரியன், சூரியனுடைய ரஷ்மிபியக எல்லாருடைய கிரணங்களும் லட்சயோஜன அர்க்ககா ரஷ்மிபியக. அப்போ அதிலிருந்து சூரியனுடைய கதிர் ஒளியிலிருந்து 1,00,000 யோஜனை மேலே இருக்குது. சூரியனுக்கு மேலே இருக்கான் சந்திரன், அது டிஸ்டன்ஸ். அதுதான் அந்த படத்தை அனுப்பிச்சேன். 1,00,000 யோஜனை கேப்பு சூரியன்லேருந்து சந்திரனுக்கு மேலே போகிறச்ச 1,00,000 யோஜனை கேப்பில் மேலே இருக்கார். உபலபியமானக அப்படி அடையப்படுகிறார். அவரை பார்க்கலாம் அங்கே போய். ஸோ அந்த மாதிரி 1,00,000 யோஜனைக்கு மேலே அடையப்படுகிறார். மித்ரஸ்னா சூரியனிலிருந்து. சம்பத்சர புஜிம்ச சக, அவர் சூரியனுடைய ஒரு வருஷத்தை அவர் எப்படி அனுபவிக்கிறார்னு அடுத்த லைனில் வருது. ஸோ சம்பத்சர புஜிம், சூரியனோட ஒரு வருஷ டைமை இவர் எவ்வளோ நாளில் முடிக்கிறார். மேலே போகிற வச்சா இவரோட ஸ்பீடு எப்படி இருக்குது, சூரியனோட ஒரு வருஷம் இவருக்கு என்ன ஆகுதுன்னு அதை சொல்கிறேங்கிறார். ஏவம் சந்திரஹ அர்க்கரஸ்மிபியஹ லக்ஷயோஜனம் ஊர்த்வதஹ உபலப்யமானஹ மித்ரஸ்ய சம்வத்சர புஜிம் ச சஹ. पक्षाभ्यां च ओषधीनाथः भुङ्क्ते मासभुजिं च सः सपादमाभ्यां दिवसभुक्तिं पक्षभुजिं चरेत्. ஸோ பட்சாபியாம்னா 2 பட்சம், பட்சாபியாம்னா 2, அபியாம்னா 2. ஸோ பட்சாபியாம்னா இது கிருஷ்ண பட்சம் சுக்லபட்சம்னா மொத்தம் 30 நாள் தானே. பட்சாபியாம்னா 30 நாள்னு அர்த்தம். ஸோ 30 நாளில் சூரியனோட ஒரு வருஷத்தை இவர் 30 நாளில் முடிச்சு விடுறார். இவருடைய கதி அப்போ அவரை விட வேகம் இல்லையா, வேகமாக போகிறார். சந்திரன் வந்து 30 நாளில் 12 ராசியும் கடந்து விடுவார் அவர். ஸோ ஓஷதிநாதகா, ஓஷதிநாதனா ஓஷதிகளுக்கெல்லாம் தலைவர் யார்? சந்திரன் தான். நம்மளுடைய ஓஷதிகளுக்கெல்லாம் நைட்டு தான் பவர் ஜாஸ்தி, சந்திரனோட வேலையில் தான் பவர் ஜாஸ்தி. ஸோ ஓஷதிகளுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 30 நாளில் இந்த 12 ராசிகளையும் கடந்து விடுகிறார். அவருடைய சூரியனுடைய ஒரு வருஷத்தை இவர் 30 நாளில் தாண்டி விடுகிறார். புங்தேனது அவர் அனுபவிக்கிறார் அல்லது கடந்து விடுகிறார். மாசபுஜிம்ச சக சபாதாபயம், அடுத்த லைன் சேர்த்துக்கலாம். ஓகே, மாசபுஜிம்ச சகங்கிறது அடுத்த லைனோடு நம்ம அன்வயம் பண்ணலாம். இப்போதைக்கு 30 நாளில் ஒரு வருஷத்தோடைய சூரியனுடைய டிராவலை இவர் முடித்து விடுகிறார். அதை ஒன்று எடுத்துக்கலாம். நீங்க 2 லைனும் படிங்க. பக்ஷாப்யாம் ச ஔஷதி நாதஹ புங்க்தே மாசபுஜிம் ச சஹ. ஸோ மாசபுஜிம் ச சக பாதாபியாம் பாதபாபியாம். பான்னு சொன்னால் ஸ்டார்னு ஒரு அர்த்தம். பான்னா ஒளின்னு சொல்லுவோம், ஜென்ரலாக ஒளின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நட்சத்திரம். ஸோ மாசபுஜிம் அப்போ ஒரு மந்த்து அவர் வந்து பாபியாம் 2 கால் சபாத கால், பாபியாம் ஆபியாம்னா 2. இப்போ 2 கால் நட்சத்திரத்தை திவசபுக்தியும் ஒரு நாளில். ஸோ ஒரு மாதம் தான் 30 days. பட்சாபியாம் மாசபுஜிம் 2 ஒரே அர்த்தம். ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தோட ட்ராவல் டைமாக இவர் கடந்து விடுறார் சந்திரன் சூரியனோட அந்த ட்ராவலை. அதே மாதிரி ஒரு நாளில் 2 கால் நட்சத்திரத்தை தாண்டி விடுகிறார். பட்சபுஜிம் சரேத்து, அவருடைய 15 நாள் அவருடைய கம்பேர் பண்ணுறார், வேற ஒன்றும் இல்லை. அவர் 15 நாளில் போகிற நேரத்தை இவர் ஒரு நாளில் கடந்து விடுறார், 1 டேயில் கடந்துடுறார். பக்ஷாப்யாம் ச ஔஷதி நாதஹ புங்க்தே மாசபுஜிம் ச சஹ சபாத பாம்யாம் திவச புக்திம் பக்ஷபுஜிம் சரேத். பாப்யாம் सपादम् आभ्यां धनम பாப்யம் சபாத பாப்யம். एवं शीघ्रगतिः सोमः भुङ्क्ते नूनं बचक्रमम् पूर्यमाणा कलाभिश्च अमराणां प्रीतिम् आवहन्. नेक्स्ट लाइन கூட ஒரு லைன். क्षीयमाण कलाभिश्च பித்ருணாம் சித்தரஞ்சகஹ. ஓகே, இவ்வாறு சீக்கிரம், ஏன்னா சூரியனோட வேகமாக போகிறார் இவர். மேலே போகிறதே ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குது, சந்திரனோட ஸ்பீடு ஜாஸ்தி. ஸோ அவர் ஒரு வருஷத்தை எடுக்கிறதே இவர் 30 நாள் எடுக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சே. எல்லா ஸ்டார்லேயும் அவர் 30 நாளே போய் முடிச்சு விட்றாருண்ணா. ஸோ அதனால சீக்கிரகதிக்கு சோமக, சீக்கிரமாக போகக்கூடியவர். புங்க்தே நூனம் சக்கரகம், பானால ஸ்டார். ஸோ ஸ்டார் எல்லாத்துலேயும் போவர், இவரும் எல்லா ஸ்டாரையும் கடந்து போவர். 27 ஸ்டாரில் இவரும் போவர், அவரும் போவர்.
ஸோ இவர் வேகமாக கடந்து விடுகிறார். ப சக்கரகம்னா நட்சத்திர அந்த கூட்டத்தை கடந்து விடுகிறார். பூரியமான கலாபிகி அப்படின்னா வளர்ப்பிறைன்னு அர்த்தம். கலைகளெல்லாம் பூர்த்தியாக இருக்குன்னா வளர்ப்பிறை. வளர்ப்பிறையில் அமரானாம் பிரீத்திமாவகன். ஸோ அந்த 15 நாளில் அமரர்களோட ஏரியாவில் இவரோட பிரைட்னஸ் வரும். தேவர்களுக்கு இவருடைய ஒளி தெரியும். சந்திரனை அவர்கள் அனுபவிப்பார்கள். க்ஷீயமான கலாபிகின தேய்பிறை. தேய்பிறை போது பித்ருணாம் சித்தரஞ்சக பித்ருலோகத்தில் இவருடைய ஒளி தெரியும். அவளுக்கு ஹாப்பியாக இருப்பா சந்திரனோட ஒளியை பார்த்து. एवं शीघ्रगतिः सोमः भुङ्क्ते नूनं स्वचक्रकं पूर्यमाणकलाभिश्च अमराणां प्रीतिम् आवहन् क्षीयमाणकलाभिश्च पितॄणां चित्तरञ्जकः अहोरात्राणि तन्वानः पूर्व अपर सुगस्त्रकैः सर्वजीवनिकायस्य प्राणः जीवः स एव हि भुङ्क्ते च एक नक्षत्रं मुहूर्ता त्रिंशता विभुः स एव षोडशकलः पुरुषः अनादिः उत्तमः. ஸோ கஸ்ரா, அந்த கஸ்ராங்கிற வார்த்தைக்கு டேன்னு ஒரு அர்த்தம். உனக்கு சுகஸ்ர கைஹின்னு வருது இல்லையா? கஸ்ரான டே, இது ஒரு புது வார்த்தை. ஸோ அஹோராத்திராணி தன்வானக, இப்படி டே அண்ட் நைட்டு அவரும் போவார் இல்லையா? டே அண்ட் நைட்டு எப்படி சூரியன் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கா, அதே மாதிரி இவருக்கும் டே அண்ட் நைட்டு உண்டு. ஸோ அஹோராத்திராணி தன்வானகன விஸ்தாரமாக செய்து கொண்டு பூர்வ அபர சுகஸ்ர கைஹி. ஸோ பூர்வபட்சம் அபரபட்சம் அது உண்டு. ஸோ வளர்ப்பிறை தேய்ப்பிறை எல்லாம் இவருக்கு உண்டு. சுகஸ்ரகைஹி இப்படியாக 30 டேஸ் அப்படி டேஸில் போயிட்டு சர்வ ஜீவனிகாயஸ்ய எல்லா ஜந்துக்கள் ஜீவ ஜந்துக்களுடைய எல்லாருக்குமே பிராணனை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா ஓஷதி நாத்தக. ஸோ இந்த ஓஷதிகள் தான் நமக்கு எல்லா ஹெல்த்தை கொடுக்குறது. அப்படி ஓஷதிநாதனான சந்திரன் எல்லா ஜந்துக்களுக்கும் நிகாயசேன டோட்டலாக எல்லாருக்குமே பிராணனை கொடுக்கக்கூடியவராக ஜீவக சயேவகி அவர்தான் வாழ்வு ஆதாரம் ஜீவனாகவே இருக்கிறார். புங்தேஜ ஏக நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள். ஸோ ஒரு நட்சத்திரம் முகூர்த்த திரிம்சத்தா, முகூர்த்தன்னு 48 நிமிஷம், திரிம்சத்தான 30 30 48 பார்த்தா 24 மணி நேரம் ஒரு நாள். ஸோ சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார். விபுகு அதனால தான் சந்திரனை பேஸ் பண்ணி வருஷம் பார்க்குறோச்சு. அவர் 27 நாள், அபிஜித் நட்சத்திரோட 28 நாள். அப்போ அவரோட நட்சத்திரம் அவரோட டே பார்த்தோன்னா வத்சரம் சம்பத்சரம் சொல்கிறோம் இல்லையா? அந்த வத்சரம் அவரோட டைம் குறைஞ்சிடும், டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் குறையும். ஸோ அதனால 30 முகூர்த்தத்தில்னு சொன்னால் ஒரு நாள் அர்த்தம் இல்லையா? இப்போ உள்ள கணக்கில் 24 hours. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் வீதம் போகிறார். சயேவ ஷோடச கலக 16 கலைகளோடு கூடியவர். புருஷக அநாதிகி உத்தமக உயர்ந்த புருஷனாகவும் அநாதியாக எப்பொழுதுமே இருக்கக்கூடியவராகவும் உத்தமனாகவும் அப்படி மேலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் சந்திரன். अहोरात्राणि तन्वानः पूर्व अपरसु गस्रकैः सर्वजीवनिकायस्य प्राणः जीवः एव हि भुङ्क्ते एकनक्षत्रं मुहूर्त त्रिंशता विभुः स एव षोडशकलः पुरुषः अनादिः उत्तमः. मनोमयः अपि अन्नमयः अमृतधामा सुधाकरः देवपितृमनुष्यादि सरीसृप सवीरुदां प्राण आप्यायन शीलत्वात् स सर्वमय उच्यते. ஸோ அவர் எப்படிப்பட்டவர்? மனோமயமாக. ஏன்னா மனசுக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் சொல்கிறோம் இல்லையா? மனசு இன்றைக்கி நம்ம நன்னாவே இல்லை, மனசு என்னவோ சஞ்சலமாக இருக்குன்னா சந்திரன் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கா பாருங்க. ஸோ அதனால் அவர் மனோமயமாக இருக்கிறார். அப்படி அன்னமயக நம்மளுக்கு ஓஷதி கடவுளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அன்னத்தை எல்லாம் நல்லதை கொடுக்கக்கூடிய கடவுளாக அவரே இருக்கிறார். அமிர்ததாமா அமிர்தத்தை பொழியக்கூடிய கிரணங்களை உடையவர், அதனால் அமிர்தத்துக்கு இருப்பிடமாக இருக்கிறார். சுதாகரகன்னு அமிர்தத்தை கொடுக்கக்கூடியவராக அமிர்த கிரணங்களோடு கூடியவராக இருக்கிறார். தேவ பித்ரு மனுஷிய ஆதி தேவர்களுக்கும் வேணும், பித்ருக்கள் மனிதர்கள், அப்புறம் சரீஸ்திருப்பனா ஊர்வன பாம்புலேருந்து பல்லிலேருந்து எல்லாமே. வீருதானம் செடி கொடிகள். ஸோ எல்லாமே வீருதாம் பிராண ஆப்யாயன. ஸோ
பிராண ஆப்யாயன. ஆப்யாயனன்னு திருப்தி ஏற்படுத்துறதுன்னு அர்த்தம். அடைவித்தல்னு சொன்னால் இது திருப்தி கொடுக்குறது. ஸோ பிராணனுக்கு திருப்தி பண்ணக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஷீலத்வாத், அதுவே ஷீலம், அதுவே ஹேபிட்டு. சந்திரன் வந்தாலே எல்லாருக்கும் ஒரு அன்னமயமாக இருக்கார், மனோமயமாக இருக்குமாறு சொல்லும்போது ஒரு திருப்தி ஏற்படுகிறது. சர்வமய உச்சதே, ஆகவே அவருக்கு சர்வமயமாக இருக்கிறார் என்றும் ஒரு பெயரோடு இருக்கிறார். मनोमयः अपि अन्नमयः अमृतधामा सुधाकरः देव पितृ मनुष्य आदि सरिसृप सविरुदां प्राण आप्यायन शीलत्वात् सर्वमय उच्यते. ततः चक्रं भ्रमति योजनानां 3,00,000तः मेरु प्रदक्षिणेन एव योजितं च ईश्वरेण तु 28 संख्यानि गणितानि सह अभिजित्. ஸோ இதுக்கு மேலே சூரியனுக்கு மேலே 1,00,000 யோஜனையில் சந்திரன் இருந்தார். சந்திரனுக்கு மேலே பச்சக்கரம்னா ஸ்டாரோட கேலக்ஸி, இந்த ஸ்டார்கள்லாம் இருக்குங்க, 27 நட்சத்திரங்களோட இது கூட்டம். அந்த பச்சக்கரமாகிறது பிரமதி, அதுவும் சுற்றின்னு இருக்கு. யோஜனானாம் 3,00,000 3,00,000 யோஜனை. அந்த அந்த ஒரு லைனை போட்டு நம்ம பார்த்தோம்னா அது மேலே எங்கே இருக்கார். ஸோ சந்திரனுக்கு மேலே ஸ்டார்களோட கூட்டம் வருது. அது 3,00,000 யோஜனை கேப்பில் இருக்குது சந்திரனுக்கு மேலே. அதுக்கப்புறம் மேரு பிரதட்சிணேன ஏவ யோஜிதம். இவை எல்லாமே மேருவை சுற்றிண்டு அப்படி வரும். மேருவை பிரதட்சிணம் பண்ணுறதுன்னு இடவலமாக அப்படி சுற்றின்னு வருது எல்லாமே. ஸோ யோஜிதம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஈஸ்வரேனா, பகவான் தான் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கார். இந்த பச்சக்கரம், இந்த சூரியன் எப்படி மேரு சுற்றி வருதோ, இந்த பச்சக்கரம் ஸ்டார்களோட சக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரமும் அந்த மேருமலையைத்தான் சுற்றி வருகின்றன. ஈஸ்வரனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 28 சங்கியானி, மொத்தம் 28ன்றார். ஏன்னா 27 கூட அபிஜித்தை சேர்த்துக்கணும். அபிஜித் நட்சத்திரத்தோடு சேர்த்து கணிதானின்னு எண்ணப்படுகிறது. மொத்தம் 28 நட்சத்திரங்கள் இருப்பதாக அந்த ஸ்டார் மண்டலத்தை இருக்கின்றன. அவை சுற்றி வருது, மேருமலையை பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கு. ततः चक्रं भ्रमति योजनानां 3,00,000तः मेरु प्रदक्षिणेन एव योजितं च ईश्वरेण तु 28 संख्यानि गणितानि सह अभिजित्. ततः शुक्रः 3,00,000 योजनानाम् अथ उपरि पुरः पश्चात् सः एव असौ अर्कस्य परिवर्तते शीघ्रमन्दसमानाभिः गतिभिः विचरन् विभुः. ஓகே, சுக்ரஹா, அதுக்கப்புறம் சுக்ரன் பிளானட் இல்லையா. சுக்ரன் சந்திரனுக்கு மேலே, ஸ்டார்களுக்கும் மேலே இருக்கார் சுக்ரன். எவ்வளோ யோஜனை பார்த்தா 2,00,000 யோஜனை உயரத்தில். யோஜனானாம் 2,00,000 2,00,000 யோஜனைக்கு மேலே சுக்ரன் பிளானட் இருக்குது. புரகா பஷா சகையேவ அசவ் அர்க்கசிய, அர்க்கன் சூரியனோட அதே மாதிரி ஒரு பாத்தில் அவரும் சுற்றார் மேலே. ஸோ சூரியன் கீழே சுற்றார்னா அவர் அதுக்கு மேலே சகையேவ சூரியனோட சுற்றிலேயே அந்த மாதிரி அதே பிரதட்சிண கதியில் அவரும் மேலே சுற்றுறார். பரிவர்த்தத்தை சுற்றுகிறார். சீக்கிர மந்த சமானாபி, எப்படி சூரியனுக்கு சீக்கிரகதி இருக்குது, மந்தகதி இருக்குது, சமகதி இருக்கோ அது மாதிரி சுக்கிரனுக்கும் இருக்கின்றன. ஸோ கதிபிகி விசரன் விபுகுன்னு அந்த சுக்கர பகவான், சுக்கரனும் பகவான் தான் சொல்கிறோம். சுக்கர பகவான் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறார். ततः शुक्रः 2,00,000 योजनानाम् अथ उपरि पुरः पश्चात् सः एव असौ अर्कस्य परिवर्तते शीघ्रमन्दसमानाभिः गतिभिः विचरन् विभुः. लोकानाम् अनुकूलः अयं प्रायः प्रोक्तः शुभावहः वृष्टिमिष्टम्बशमनः भार्गवः सर्वदा मुने शुक्रात् बुधः समाख्यातः योजनानां 2,00,000तः शीघ्रमन्दसमानाभिः गतिभिः शुक्रवत् सदा यदा अर्कात् व्यतिरिच्येत यथा अर्कात् व्यतिरिच्येत सौम्यः प्रायेण तत्र तु. ஓகே, கொஞ்சம் மார்க்கிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ லோகானாம் அனுகூலஹயம், சுக்கிர பகவான் அனுகூலமான நட்சத்திரம். இப்போ ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சுக்கிர பகவான் அனுகூலமாக, இப்போ செவ்வாய் கிரகம் அனுகூலம் கிடையாது.
இல்லையா? சுக்கிர பகவான்னா ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய பகவான். அனுகூலக அயம் பிராயக புரோக்தக அப்படி சொல்லிருக்கு. சுப ஆவகக சுக்கிரன் உச்சத்தில் இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும், அப்படி சுபத்தை கொடுக்கக்கூடியவனாக சுக்கிர பகவான் இருக்கிறார். சுப ஆவகன கொண்டு வருபவராக சொல்லப்பட்டிருக்கிறார். புரோக்தக சொல்லப்பட்டிருக்கிறார். விஷ்டி விஷ்டம்ப சமனக விருஷ்டி விருஷ்டி விருஷ்டின மழை. ஸோ மழையோட தடை விஷ்டம்பம். விஷ்டம்பம்னா ஸ்தம்பம். ஸ்தம்பம்னா ஸ்டாச்சுன்னு சொல்கிறோம்ல, ஸ்தம்பம் நில்லு அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்படி மழை தடை ஏற்படும் பொழுது சமனக அதை நீக்கி விடுகிறார். அந்த மழையோட மழை வராதுன்னு சொன்னார மழையை கொடுக்கக்கூடிய பகவானாக இவர் அனுகூலமாக இருக்கிறார் இந்த சுக்கிர பகவான். பார்கவக சுக்கிரன் சர்வதா முனேன்னு யார்? நாரதா. நாரதா நாராயணன் சொல்லிட்டு இருக்கார், எப்பா இவர் சுபகிரகம், மழையெல்லாம் கொடுப்பார், மழையோட தடையெல்லாம் நீக்கி விடுவார். சுக்ராத் புதக சமாக்கியாத்தக சுக்கிரனுக்கு மேலே புதன் புத கிரகம். புத கிரகம் அதுக்கு மேலே உட்காந்துருக்கார், சுக்கிரனுக்கு மேலே இருக்கிறார். சம ஆக்கியாதக சொல்லப்பட்டிருக்கிறது. யோஜனானாம் 2 லட்சம் 2 லட்சம் சுக்கிரனுக்கு மேலே 2 லட்சம் யோஜனை போனால் அங்கே புத கிரகம் இருக்கிறது. ஸோ அவர் சீக்கிர மந்த சமானாபிகி கதி. இவருக்கும் எல்லாம் சீக்கிரகதி மந்தகதி அப்புறம் சமகதி எல்லாம் இருக்குது. எல்லா சம ஆதி கதிவிகி சுக்கிரவத் சதா சுக்கிரனை போலவே. அப்போ சூரியனை போல சுக்கிரன் சொன்னோம், சுக்கிரனை போல புதனும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கதியோட போகிறார். யதா அர்க்காத் வத்திரிச்சியேத. ஸோ அர்க்கனுக்கு சேம் டைரக்ஷனில் அந்த சுக்கிரன் சுற்றின்னு இருந்தார். இவர் அர்க்கன்னு சூரியனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இவர் சுற்றுறாருங்கிறார். ஸோ சூரியன் இடவலமாக சுற்றினா வல இடமாக சுற்றுவார், அவ்வளோதான். ஸோ அர்க்க வத்திரிச்சேத்தன இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் தி சூரியன். வெத்திரிச்சேத சௌமியக பிராயேண தத்ரது. சௌமியகன்னு சொன்னால் சோமனோட பிள்ளை. சோமன சந்திரன் இல்லையா? ஸோ சந்திரனுடைய பிள்ளை தான் புதன். இது பாகவத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ சந்திரனுடைய பிள்ளையான அந்த புதன் பிராயேண தத்ரது, இந்த புத கிரகம் அப்படி இருக்கிறது. அடுத்து படிச்சுட்டீங்களாப்பா? ஓகே. லோகானாம் அனுகூலக அயம் பிராயக புரோக்தக சுப ஆவகக விருஷ்டி விஷ்டம்ப சம்பக பார்கவக சர்வதா முனே சுக்ராத் புதக சமாக்யாதக யோஜனானாம் 2 லட்சதக சீக்ர மந்த சமானாபிஹி கதிபிஹி சுக்ரவத் சதா யதா அர்க்காத் व्यतिरिच्येत सौम्यः प्रायेण तत्रतो अतिवात अभ्रपातानां वृष्ट्यादिभयसूचकः उपरिष्टात् ततः भौमः योजनानां 2 लक्षतः यक्षैस्त्रिभिः सह अयं भुङ्क्ते राशीन् अत एकशः 12 च देवर्षे यदि वक्रः न जायते. नेक्स्ट ஒரு லைன். प्रायेण अशुभ कृत्सः अयं ग्रह ओगानां च सूचकः. ஓகே. ஸோ அதிவாத இந்த அதிவாதம் முந்தின இதில் புதனுக்கு அப்ளை ஆகுது. அதிவாத அப்ரபாதானாம் அப்ரான்னு சொன்னா ஆகாசம். ஸோ அப்ரபாதானம்னா வானத்துலேருந்து பொத்துன விழுறது என்னது? மின்னல். ஸோ அதிவாத கொடுங்காற்று, அப்புறம் மின்னல், விருஷ்டி மழை, ஆதி பயசூச்சக இந்த மாதிரி பயங்களை தெரிவிக்கக்கூடியவனாக புத கிரகம். புதனோடு ட்ராவலை வச்சுட்டு மழை எப்படி வரும், மின்னல் எப்படி வரும், கொடுங்காற்றெல்லாம் வீசுமா அப்படின்னு இதெல்லாம் ஜாதகம் கணிக்கிறவளுக்கு அவெல்லாம் பார்ப்பா. இதெல்லாம் பார்த்து தான் சொல்லுவாள் மழை வருது, இடி வருது, மின்னல் வருதுன்னு. இந்த மாதிரி சூச்சகனாக இருக்கக்கூடியவன் புத கிரகம். இப்போ அதுக்கு மேலே வரார். இப்போ உபரிஷ்டாத் ததக அந்த புத கிரகத்துக்கு மேலே பௌமகன்னு மார்ஸ் செவ்வாய், பூமியோட பிள்ளை இல்லையா செவ்வாய். ஸோ செவ்வாய் கிரகம் மேலே வருது, அதனால பௌமகன்னு பேர். யோஜனானாம் 2 லட்சத்தக 2 லட்சம் யோஜனை. அதுக்கு மேலே புத கிரகத்துக்கு மேலே செவ்வாய் கிரகம் இருக்கிறது 2 லட்சம் யோஜனை தாண்டி. பச்சைகி திரிபிகி சக அயம் புங்தே ராசின்னு ராசிகளை 12 ராசி இருக்கு இல்லையா? ஸோ 12 ராசியில் ஏக சக ஒன்றாக போகிறது. அப்படி ஒரு ராசியில் 45 நாள் இருக்கான். பச்சைகி திரிபிகி 3 பட்சம்னா ஒரு பட்சத்துக்கு 15 நாள். ஸோ கிருஷ்ணபட்சம்னாலும் 15 நாள், சுக்லபட்சம்னாலும் 15 நாள், திரிபிகினா 3 பட்சங்கள்னா 45 நாள்னு அர்த்தம். ஸோ 45 நாள் ஒரு ராசியில் இருக்கும். ஸோ 12 ராசிக்கு எவ்வளோ நாள் ஆகும் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துக்க வேண்டியதான்.
ஸோ ஒரு வருஷத்துல இது எவ்வளோ தூரம் போகிறது அப்படி பார்க்கணும். அப்படி 45 நாளில் ஒரு ராசி மூலமாக ராசிகளை இந்த செவ்வாய் கிரகம் கடக்கிறார். துவாதசாபி ச தேவர்ஷே, அப்படி 12 ராசிகளையும் போகிறார் அவர். ஹே தேவர்ஷே ஹே நாரதரே எதி வக்ரகான ஜாயத்தே. ஸோ ஒழுங்காக ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டு இருப்பார். ஆனால் வக்ரகதியில் போனால் அந்த 12 ராசிலையும் அந்த இன்டூ 45 போட்டு முடிக்க முடியாது. ஏன்னா சிலப்போ திருப்பி பேக் அடிச்சு போயிடுவார். வக்ரகதியில் போகிறாரு சொல்கிறோம் இல்லையா, வக்ரகதியில் போகிற வச்சா சில பேருக்கு நன்மை செய்துட்டு போவா. அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஜாதகத்துக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட் வேலை. இதெல்லாம் ரொம்ப தரவாக வச்சுட்டு இருப்பாவா. ஸோ வக்ரகதியில் போகலை என்றால் 12 ராசியிலே ஒரு ராசியில் 45 நாள் இருந்துட்டு போவார் அப்படின்னு சொல்கிறார். பிராயண அசுபகிருத்து, இது செவ்வாய் கிரகமே அசுபம். செவ்வாய் உட்காண்டிருந்தாலே கல்யாணம் ஆகிறதே கஷ்டங்கிறான், எல்லாத்தையுமே கஷ்டம். இது சுபத்தை கொடுக்காது. செவ்வாய் கிரகம் அசுபத்தை தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது. கிரக ஓகானாம் ச சூச்சகாக, கிரக ஓகம்னு எல்லா கிரகத்தையும் கம்பேர் பண்ணுறோச்சே, எல்லா மொத்த பிளானட்டோட இதில் பார்த்தால இந்த கிரகம் மட்டும் ஒரு கெட்டதை சூச்சிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த செவ்வாய் கிரகம். அதிவாத அக்ரபாதானாம் वृष्टि आदिमय सूचकः उपरिष्टात् ततः भौमः योजनानां द्विलक्षतः पक्षैः त्रिभिः सह अयं राशीन् अत एकशः द्वादशापि च देवर्षे यदि वक्रः न जायते प्रायेण अशुभकृत् सह अयं ग्रहोगानां च सूचकः ततः द्विलक्षमाणेन योजनानां च गीष्पतिः एकस्मिन् अतः राशौ ते संवत्सरं चरन् यदि वक्रः भवेत् न एव अनुकूलः ब्रह्मवादिनाम्. ஓகே, இதுக்கு மேலே இது செவ்வாய் கிரகத்துக்கும் மேலே உட்காந்துருக்கார் குரு, பிரகஸ்பதி குரு கிரகம். ஸோ அந்த கிரக द्विलक्ष யோஜனாம் கீஷ்பதின்னு சொன்னான்னா குரு கிரகம்னு அர்த்தம். ஏன்னா கீஹின வார்த்தைன்னு அர்த்தம். வார்த்தைகளுக்கு அதிபதி பிரகஸ்பதி. யார் வந்து கடவுள் இல்லையா, வார்த்தைகளோட கடவுள் இல்லையா பிரகஸ்பதி. அவர் வந்து குரு கிரகம். ஸோ கீஷ்பதி குரு பிளானட் வந்து அங்கே இருக்கிறது. ஸோ ஏகஸ்மின் ராசவு, ஒவ்வொரு ராசியிலையும் சம்வத்சரம் புங்தே, ஒரு வருஷம், ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் ஆகும். யார் குரு ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுறார். ஒரு வருஷம் ஒரு ராசியில் உட்காந்துருப்பார் சரண் அப்படி மெதுவாக போய்கிட்டு. எதி வக்ரக ந பவேத், வக்ரகதியில் போகலை என்றால் பிரம்மவாதினாம் அனுகூலக. பிரம்மவாதிகள்னு என்னது, வேதத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு, வேதத்தை ஓதக்கூடிய பிராமணர்கள் வச்சுக்கலாம். அவர்களுக்கு எல்லாமே அனுகூல கிரகமாக இருக்கிறார் யார், இந்த குரு கிரகம் பிரகஸ்பதி. ஸோ எதி வக்ரக நபவேத், வக்ரகதியில் போனால் அவர் நல்ல அனுகூலமாக இருக்க மாட்டார், பிரதிகூலமாகிடுவார். ஸோ வக்ரகதியில் போல ஸ்ட்ரைட்டாகவே சுற்றிட்டு வந்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் அனுகூல கிரகமாக இருப்பார். ततः द्विलक्षमाणेन योजनानां च गीष्पतिः एकस्मिन् अतः रासौ भुङ्क्ते संवत्सरां चरन् यदि वक्रः भवेत् न एव अनुकूलः ब्रह्मवादिनाम्. राधे कृष्ण मैम. चलो. ततः शनैश्चरः घोरः लक्षद्वयपरः मितः योजनैः सूर्यपुत्रः अयं 30 मासैः परिभ्रमन् एकराशौ पर्येति सर्वान् राशीन् महाग्रहः सर्वेषाम् अशुभो मन्दः प्रोक्तः कालविदाम्बरैः तथा उत्तरतः प्रोक्तम् 11 लक्षकैः. அந்த ஒரு லைன் நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இந்த லாஸ்ட் லைன் வந்து இட் கோஸ் டு நெக்ஸ்ட் இது. ஸோ ஷனைஸ்வரக கோரக, சனிகிரகம், கோரமான சனி பகவானாலும் எல்லாம் பயப்படுறாளே அப்படிப்பட்ட சனிகிரகம். அதுக்கு மேலே 2 லட்சம் யோஜனை. எதுக்கு மேலே, இந்த குரு கிரகம் பார்த்தோம் இல்லையா, குரு வந்து குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்க கொண்டாடுறோமே, அதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியில் ஒரு வருஷத்துக்கு இருக்காருங்கிறார். ஸோ அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே ஒரு வருஷம் ஆகிறது இருக்குது. அதனால தான் நம்ம குரு பயிற்சியெல்லாம் பார்க்குறோம், ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் குரு பயிற்சி பார்க்குறோம். அப்போ சனி பயிற்சி இன்னும் லேட்டு. ஸோ 2 லட்சம் உயரத்தில் உட்காந்துருக்கார் அவர் மித்தக. யோஜனைகி சூரிய புத்திரக அயம், சூரியனோட பிள்ளை இல்லையா,
சூரியனுக்கும் அந்த சாயாக்கும் பிறந்தவர்களே அந்த யமன், யமன் இவரும் அந்த சனி பகவானும். ஸோ சூரியபுத்திரக அயம் 30 மாசைஹி பரிபிரமன், 30 மாதம் எங்கள் ஒரு ராசியில், ஒரு ராசிக்கு 30 மாதம் அப்படி 12 ராசியிலையும் சுற்றின்னு இருப்பார் இவர். பரியேதி சர்வான் ராசியின் மகாகிரக, எல்லா ராசியிலையும் மெதுவாக போயிட்டு இருப்பார் சனி கிரகம். அப்படி மகாகிரகமாக இருக்கிறார். சர்வேஷாம் அசுபக, அவ்வளோதான், எல்லாருக்கும் அசுபம் தான். சனி வந்தாலே எல்லோரும் பயப்படுறான். ஸோ அப்படி அசுபத்தை குறிக்கக்கூடியவராக. மந்தகன ஸ்லோ, வெரி ஸ்லோ, இருக்கிற ஸ்லோவாக ட்ராவல் பண்ணுவார். புரோக்தக காலவிதாம் வரைகி, காலத்தை அறிந்தவர்கள் அவ்வாறு சொல்கிறார்கள். ஸோ ஒரு ராசிக்கு 30 மாதம். ततः शनैश्चरः घोरः लक्षद्वय परः मितः योजनैः सूर्यपुत्रः अयं 30 मासैः परिभ्रमन् एक राशौ पर्येति सर्वान् राशीन् महाग्रहः सर्वेषाम् अशुभः बन्धः प्रोक्तः कालविदाम्बरैः. तत उत्तरतः प्रोक्तम् 11 लक्षकैः योजनैः परिसङ्ख्यातं सप्तर्षीणां च मण्डलम्. இதுக்கு மேலே, அதாவது சனி பகவானுக்கு மேலே 11 லட்சம். இவ்வளோ நாள் 2 ஜம்ப் பண்ணிட்டு இருந்தது, இப்போ 11 லட்சம் மேலே, யோஜனைக்கு மேலே லட்சகை யோஜனைக்கு பரிசங்கியாதாம் சப்தரிஷி மண்டலம். சப்தரிஷி மண்டலம் ஒரு கேலக்ஸி சொல்கிறோம்னா இது ஒரு கேலக்ஸி. ஸோ இந்த ஒரு 7 ரிஷிகளோட அந்த மண்டலமாகப்பட்ட அந்த கேலக்ஸி சனி பகவானுக்கு மேலே 11 லட்சம் யோஜனைக்கு மேலே இருக்கிறார். तत उत्तरतः प्रोक्तम् 11 सुलक्षकैः योजनैः परिसङ्ख्यातं सप्तर्षीणां च मण्डलम्. लोकानां सम्भावयन्तः मुनयः सप्तते मुने यत्तत् विष्णुपदं स्थानं दक्षिणं प्रक्रमन्ति ते. ஸோ ஷம்பாவயந்தக, ஷம்ன க்ஷேமம், உலகத்துக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்படணும்னு இருக்குது. அந்த அந்த சப்தரிஷி மண்டலமே அந்த உலகத்துக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்படணும். முனேக சப்தத்தே முனே. ஸோ முனேன்னு கூப்பிட்றாரு. முனேன்னா நாரதரே 7 முனிவர்களாக இருக்கக்கூடிய 7 ஸ்டார்ஸ், 7 ஸ்டார்ஸாக இருப்பாள். அந்த முனிவர்கள்லாம் நமக்கு பார்க்குறச்சே 7 ஸ்டார் தான், ஒரு கேலக்ஸியாக தான் இருப்பாள். அந்த சப்தரிஷி மண்டலம் வந்து அதுக்கு மேலே அவள் என்ன பண்ணுறா, எத்தன் விஷ்ணுபதம், இதுக்கு மேலே விஷ்ணுபதங்கிறது துருவ மண்டலம் தான். துருவனோட மண்டலம், அது விஷ்ணுபதம்னே பேர். அந்த இடத்த தான் துருவனுக்கு கொடுத்தார். நீ விஷ்ணுபதத்தில் போய் உட்காண்டுரு, நீ எப்போதுமே அழிய மாட்டாய் அப்படின்னு சொல்லி துருவனுக்கு அந்த பதவியை கொடுத்தார். விஷ்ணுபதம்னு சொல்கிறது துருவ மண்டலம். ஸோ துருவ மண்டலத்தை சுற்றிகிட்டே இருப்பாள். இந்த சப்தரிஷி மண்டலங்கள் வந்து அந்த துருவ மண்டலத்தை சுற்றிட்டு தட்சிணம் பிரக்ரமந்தி. ஸோ அப்படி இடவலமாக பிரதட்சிணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த 7 ரிஷிகளும். ஸோ சப்தரிஷி மண்டலம் துருவ மண்டலத்தை சுற்றி வரும். लोकानां सम्भावयन्तः मुनयः सप्तते मुने यद्यत् विष्णुपदं स्थानं दक्षिणं प्रक्रमन्ति ते. इति श्रीमद्देवी भागवते महापुराणे 18सहस्र्यां संहितायाम् 8मस्कन्धे सोमादिगति वर्णनं नाम 16अध्यायः. सर्वं जगदात्मार्पणमस्तु. थैंक यू मैम. राधे कृष्ण. राधे कृष्ण. राधे कृष्ण. राधे कृष्ण. अथ 17 श्रीनारायण उवाच अथ ऋषिमण्डलात् ऊर्ध्वं योजनानां प्रमाणतः लक्षैः 13मितैः परमं वैष्णवं पदं महाभागवतः श्रीमान् वर्तते लोकवन्दितः. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரிஷிமண்டலம் துருவமண்டல சித்திரத்தை அதே தான் சொல்கிறாங்க. ரிஷிமண்டலாத் ஊர்துவம், அந்த ரிஷிமண்டலம் சப்தரிஷி மண்டலத்துக்கு மேலே ஊர்துவம் யோஜனானாம் பிரமாணத்தை எத்தனை லக்ஷக 13மிதைஹி. 13னா 13 லட்சம் யோஜனை. ஸோ 11, அதுக்கப்புறம் 13 லட்சம் யோஜனைக்கு மேலே துருவமண்டலம் இருக்கிறது. பரமம் வைஷ்ணவம் பதம், அந்த விஷ்ணு பதமான துருவமண்டலம் இருக்கிறது. மகாபாகவதக ஸ்ரீமான், யார் துருவன், மகாபாகவதன் பக்தன், பகவானுடைய பக்தனான அந்த துருவன் ஸ்ரீமான் வர்த்தத்தை லோகவந்தித்தக, உலகமெல்லாம் கும்பிடும்படியான அந்த துருவ மண்டலம் அங்கே அமைந்திருக்கிறது. அந்த துருவன் அந்த இடத்தில் இருக்கிறார். श्रीनारायण उवाच अथ ऋषिमण्डलात् ऊर्ध्वं योजनानां प्रमाणतः लक्षैः 13मितैः
परमं वैष्णवं पदं महाभागवतः श्रीमान् वर्तते लोकवन्दितः औतानपादिः इन्द्रेण वह्निना कश्यपेन च धर्मेण सह चैव आस्ते समकालयुजाद्रुवः बहुमानं दक्षिणतः कुर्वद्भिः प्रेक्षकैः सदा आजीव्यः कल्पजीवानाम् उपास्ते भगवत्पदम्. உத்தானபாதி யார்? உத்தானபாதனோட பிள்ளை தானே துருவன். ஸோ உத்தானபாதனோட பிள்ளையாகப்பட்ட துருவன் இந்திரேன வன்னினா, இந்திரன் கூட இருக்கான். வன்னிங்கிறது அக்னி கூட இருக்கான். கஷ்யபர் 4 இவ எல்லாரும் அந்த இடத்துல இருக்கா. அதாவது துருவ மண்டலத்தில் இந்திரனும் கஷ்யபர், அக்னி தேவன், தர்மன் சக எல்லாரும் அங்கே இருக்கா. ஏவ ஆஸ்தே அவளோடு இருக்கிறார். சமகால யுஜா துருவக ஒரே காலத்தில் அவள் எல்லாரையும் பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது. வீனஸ் பிளானட்டு 2 கிரகம் சில சமயம் தெரியும். நம்ம ஒரு பர்டிகுலர் சீசனில் ஏதோ வீனஸ் தெரியறதுன்னு எல்லாம் பார்க்குறோம் நம்ம பிளானட்ஸ்லாம். அது மாதிரி ஒரே சமகாலத்தில் இவர்கள் எல்லாம் அங்கே சேர்ந்து துருவ மண்டலம் துருவ ஸ்டாரை பார்க்குறோச்சோ பக்கத்தில் பார்த்தோம் மாதிரி இருக்குமா இருக்குது. நமக்கு ஒன்றும் அதெல்லாம் இதில் மைக்ரோஸ்கோப் இதில் வச்சு பார்க்கணும், டெலஸ்கோப்லாம் வச்சு பார்க்கணும், பார்த்தா தெரியுமா இருக்கும். ஸோ அக்னி கஷ்யபர் இந்த இதெல்லாம் ஸ்டார் மூலமாக ஸ்டார் மாதிரி தெரியும். ஸோ தர்ம தேவதை எல்லாரும் சமகால யுஜா ஒரே காலத்தில் இருக்கிறார்கள். துருவக அந்த துருவனோடு சேர்ந்திருக்கிறார்கள். பகுமானம் தட்சிணதக ரொம்ப பகுமானத்தோடு துருவன் மேலே அவ்வளோ மரியாதையோடு தட்சிணதக குர்வத்பிகி யாரெல்லாம் அந்த சப்தரிஷி மண்டலம் அப்படி சுற்றி வருதே, துருவ மண்டலத்தை சுற்றி வருகிறதே. ஸோ அவர்கள் எல்லாருமே பிரேட்சகைகி பார்த்துட்டே இருக்கா. அப்படி சுற்றி வரும்போது இந்த துருவ ஸ்டாரு எல்லா ஸ்டாரையும் பார்த்துட்டு இந்த சப்தரிஷி மண்டலமாகப்பட்டது அப்படி சுற்றி வருகிறது. பார்க்கும்படி பிரேட்சகைகி சதா எப்பொழுதும் பார்வையில் இருக்கும். ஆஜீவ்யக கல்பஜீவானாம், கல்பஜீவானான்னு ஒரு கல்பகாலம் வரையும் இருப்பா. இந்திரன் எல்லாம் ஒரு கல்பகாலம் வரையும் இருப்பா. நமக்கெல்லாம் கல்பகாலம் எல்லாம் இருக்க மாட்டோம், நம்மளாம் சட்டுப்பட்டு போயிடுவோம். அவர்கள்லாம் அமரர்கள். ஸோ இந்த பிரம்மாவோடு ஒரு கல்பகாலங்கிறது பிரம்மாவோடு 1 வயசு. ஸோ அந்த பிரம்மாவுக்கு 1 வயசு ஆகிறது வரைக்கும் ஒரு கல்பகாலம் வரைக்கும் இந்த தேவர்கள் எல்லாம் இருப்பாள். ஸோ அப்படி இந்த கஷ்யபரோ இவாளெல்லாம் கல்பகாலம் வரைக்கும் அது அவளுக்கெல்லாம் ஆஜீவியக அப்படி ஜீவியன வாழ்விற்காக ஜீவனத்துக்காக வாழ்வுக்காக கல்பஜீவானாம் கல்பகாலம் முடிய யாரெல்லாம் இருக்கிறார்களோ பகவத் பதம் உபாஸ்தே அதுக்கு வேண்டிய இந்த இவாள் எல்லாமே பகவானுடைய பாதத்தை அப்படியே ஸ்மரிச்சுட்டே இருப்பாள். கல்பகாலம் வரைக்கும் நம்ம ஜீவிக்க போகிறோம். அதுக்காக ஃபுல் டைமுமே பகவானுடைய பாதங்களை உபாசனை உபாசனை பண்ணிக்கிறார்கள். அப்போ மெயினாக சப்தரிஷி மண்டலம் அவள் தான் நமக்கு தெரிஞ்சு சுற்றி வரா. அப்போ அவள்லாம் அந்த கல்பகாலம் வரைக்கும் லோகத்துக்கு க்ஷேமத்திற்காகவும் அவளுடைய அந்த ஆஜீவியத்துக்காகவும் வாழ்விற்காகவும் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். औतानपादिहि इन्द्रेण वह्निना कश्यपेन च धर्मेण सह च एव आस्ते समकालयुजाद्रुवः बहुमानं दक्षिणतः कुर्वद्भिः प्रेक्षकैः सदा आजीव्यः कल्पजीवानाम् उपास्ते भगवत्पदम्. ज्योतिर्गणानां सर्वेषां ग्रह नक्षत्रबाधिनां कालेन अनिमिषेण अयं भ्राम्यतां व्यक्तरं हसा अवष्टम्भस्तानुः इव विहितश्च ईश्वरेण सह भासते भासयन् भासा स्वीयया देव पूजितः. ஸோ சர்வேஷாம் ஜோதிர்கணானாம் ஜோதிர்கணானது ஸ்டார்கள் தான். எல்லாம் ஜோதிஷ் அப்படியே ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய பிளானட்ஸுக்கும் ஒளி உண்டு. ஸோ அந்த பிளானட்ஸ் எல்லா அதாவது ஒளி கொடுக்கக்கூடிய அந்த சுற்றி கொண்டிருக்கிற ஸ்டார்கள் கிரகங்கள் எல்லாமே. ஸோ கிரக நட்சத்திர ஆதினாம் பானா ஸ்டாரு கிரக பிளானட்ஸு நட்சத்திரங்கள். ஸோ அது பாங்கிறது நட்சத்திரம் தான். அப்புறம் ருட்சாமோ நட்சத்திரத்துக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார் இருக்கு போல் இருக்குது. அதுக்கு ஒன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கா. ஸோ அந்த மாதிரி உள்ள அவற்றுக்கு எல்லாமே எல்லா ஜோதிஷ் அப்படி ஒளி கொடுக்கக்கூடியவைகள். காலேன அனிமிஷேன அயம் அனிமிஷேன காலம் வந்து கண்ணே மூடாது, பார்த்துட்டே இருக்கும். இன்றைக்கி போயிடுது, ஒரு நாள் போயிடுது நம்மளுக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கண்ணே மூடாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தால் வியக்தரம்ஹசா பிராமியதாமயம் அதாவது அப்படியே பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கு எல்லாமே. வெளிப்பட்ட ரம்ஹஸ்ன ஸ்பீடுன்னு அர்த்தம். பயங்கரமாக வெளிப்பட்ட வேகத்தோடு எல்லாமே சுற்றின்னு இருக்கு. இந்த கிரகங்களும் சுற்றுறது, பிளானட் சுற்றுறது, எல்லாம் நட்சத்திரம் எல்லாமே சுற்றின்னு இருக்கு. ஸோ அப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடிய வெளிப்பட்ட ஸ்பீடோடு சுற்றக்கூடிய இவைகளுக்கு அயம் அவஷ்டம்பஸ்தானுகு
எதை ஒரு ஆதாரமாக கொண்டு சுற்றுறது. இப்போ ஒன்றுமில்லை, ஒரு பசுவை வந்து செக்கு மாடை கட்டி வச்சோம்னா அந்த கயிறு அந்த அந்த கம்பு அந்த ஆதாரத்தில் அது சுற்றின்னு இருக்கும். ஸோ கயத்தை கட்டி வச்சுருவோம், அந்த ஏரியாவில் தான் அதை சுற்ற முடியும். அதை மாதிரி இந்த ஸ்டாரோ நட்சத்திரம் இந்த இது கிரகங்கள் பிளானட்ஸோ சுத்தனமான ஒரு ஆதார தூண் யாருன்னா துருவ மண்டலம். ஸோ அவஷ்டம்ப ஸ்தானுன்னு ஸ்தூணுன்னு அர்த்தம். ஸோ அதுகளுக்கெல்லாம் ஆதார தூணாக விகிதஷ்ட ஈஸ்வரேன, அப்படி ஈஸ்வரனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த துருவமண்டலத்தை ஆதாரமாக கொண்டு தான் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சுத்தின்னு இருக்குன்றார் இப்போ. ஸோ அவை எல்லாமே சுற்றுறதுக்கு ஆதாரம் இந்த தூண். பாசத்தே, ஸோ தானும் ஒளி கொடுத்துட்டே இருக்கும், நட்சத்திரங்கள் தானும் ஒளி கொடுத்து கொண்டே இருக்கும். அண்டு ஸ்வீயா பாசா, தன்னுடைய ஒளியினால் பாசயன் மற்ற இடங்களுக்கெல்லாம் ஒளி கொடுத்துட்ருக்கும். ஸோ தன்னை சுற்றி எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கக்கூடியதாகவும் தனக்குத்தானே ஒளிவுடையதாகவும் இருக்கக்கூடியவைகள் இந்த நட்சத்திரங்களும் இந்த பிளானட்ஸ் எல்லாமே. தேவ பூஜித்தக, தேவனால் தேவனை பூஜித்து கொண்டு, தேவ பூஜித்தகன்னு தேவர்களால் பூஜிக்கப்பட்டுன்னு எடுக்கலாம். தேவர்களால் பூஜிக்கப்பட்டவையாக இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே அப்படி இருக்கின்றனன்னு சொல்கிறேன். இதெல்லாம் அந்த வானத்தில் வான சாஸ்திரம், இதெல்லாம் பெரிய ஒரு ஃபிசிக்ஸு. நமக்கு ஒன்று எவ்வளோ தூரம் ஒன்றும் புரியாது, அதை இருக்கிறத பார்ப்போம். ज्योतिर्गणानां सर्वेषां ग्रह नक्षत्र आदिनां कालेन अनिमिषेण अयं भ्राव्यतां यत्तरं हसा अवष्टम्भस्तानुः इव विहितश्च ईश्वरेण सह भासते भासयन् भासा स्वीयया देव पूजितः मेडिस्तम्भे यथा युक्ताः पशवः कर्षण अर्तकाः मण्डलानि चरन्ति इमे सवनत्रितयेन च एवं ग्रहादयः सर्वे भगणाद्या यथाक्रमम् अन्तर्बहिः विभागेन कालचक्रे नियोजिताः ध्रुवमेव अवलम्ब्य आशु वायुना उदीरिताश्च ते. ஸோ மேடி ஸ்தம்பம் அப்படின்னு இந்த செக்கு மாடை கட்டுறதுக்கு ஒரு தூண். அந்த மாடு வந்து அதை சுற்றி இல்லை மேடி ஸ்தம்பம்னு சொன்னால் பசு மேயறதுக்குள்ள கம்பு எதுன்னு எடுத்துக்கலாம். ஒரு கம்பை கட்டி வச்சுருப்பா. அது அந்த கட்டி வச்ச அந்த இது வந்து யதா யுக்தாகன சேர்க்கப்பட்ட பசுக்கள் கர்ஷண அர்த்தக்காக. ஸோ அதுகளோட ட்ராவல் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு தட் லெங்க்த். ஸோ அதை கட்டி வச்சா கயிறு, அந்த கயிறுக்கு ஏரியாக்குள்ளே அது என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளே சுற்றலாம், சின்ன ரவுண்டு சுற்றலாமே. அதோட இஷ்டம் தானே. அந்த பசு வந்து கயிறு அந்த ஃபுல் லெங்க்த்து சுற்றணும்னு அவசியம் இல்லை, சின்னதாக சுற்றலாம், எப்படி வேணால் சுற்றலாம். ஸோ கர்ஷண அர்த்தக்காக அதனால் இழுக்கப்பட்டு அதோட ஏரியாக்குள்ளே சுற்றுற மாதிரி இமே எது இந்த நட்சத்திரங்களோ இந்த கிரகங்களோ பிளானட்ஸோ எல்லாமே சவனத்ரிதயேன 3 டைப்ஸ்னு அர்த்தம். இப்போ சவனம்னு ஜென்ரலாக நம்ம அர்த்தம் என்னன்னு சொன்னால் திரிசவனம்னு சொன்னால் 3 சந்தியா வேலைன்னு சொல்லிவிடுவோம். 3 சந்தியா காலம், 3 வேளை சந்தியா இது பண்ணுறா இல்லையா, தர்ப்பணம் பண்ணுறா இல்லையா சந்தியா காலத்தில், அதை வந்து திரிசவனம்னு தான் பேர். அதுக்கு இங்கே சவனம்னு சொன்னான்னா 3 டைப்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 டைப்ஸாக அப்படின்னு என்ன அர்த்தம், கிட்டக்க அது இது கம்பத்துக்கிட்டக்கே சுற்றலாம், நடுவில் சுற்றலாம், இருக்கிறதுலே லாஸ்ட் எட்ஜில் வரையும் சுற்றலாம். ஸோ அப்படி 3 விதமாக இதுகள் இந்த ஸ்டார்கள் இதெல்லாம் சுற்றுறது. இல்லாட்டனா ஒரே மாதிரி சுற்றினா என்ன ஆகிடும், ஒன்று கொண்டு அட்ராக்டிவ் ஃபோர்ஸு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொண்டு இடிச்சுடும். இடிச்சுன்னா அவ்வளோதான், மேலத்துலேருந்து கீழே கொட்டும், அவ்வளோதான், பூமியெல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த அளவு இல்லாமல் பகவான் அப்படி படைச்சிருக்கார். ஸோ அப்படி 3 விதமாக இவையெல்லாம் சுற்றுறது. ஏவம் கிரகாதேக, இந்த பிளானட்ஸ் எல்லாமும் கூட இந்த மாதிரி தான். அதை எப்படி ரோப்பு கிட்டக்கையும் நடுவுலையும் தள்ளியும் சுற்றுற மாதிரி இவைகளின் துருவமண்டலத்துலேருந்து கொஞ்சம் கிட்டக்க கொஞ்சம் ஸ்டார்லாம் சுற்றும், கொஞ்சம் தள்ளி நடுவாந்திரமாக சிலதெல்லாம் சுற்றும், சிலதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி சுற்றும். அந்த மாதிரி 3 விதமாக பகணாத்தியாக பகணம்னா என்னது, ஸ்டாருடைய கூட்டம் எல்லாம் அப்படி தான் சுற்றுறது. யதாக்கிரமம் அப்படி ஸ்டெப்பாக அப்படி சுற்றிட்டு இருக்கு. அந்தர்பகிகி விபாகேன, உள்ளும் புறமுமாக அப்படி பிரித்து கொண்டு காலச்சக்கரே நியோஜிதாக, காலச்சக்கரம் தான் இங்கே கம்பு, காலச்சக்கரத்தில் அப்படி கட்டப்பட்டவர்களாக. அந்த காலச்சக்கரத்துக்கு ஆதாரம் என்னென்ன, துருவமேவ அவலம்பிய,
சூரியனோட சுத்துலேயே பார்த்தோம் நம்ம ஒரு சின்ன ஒரு அச்சு இருக்குது. அந்த சின்ன அச்சு வந்து மானசோத்தர மலையில் ஒரு பக்கமும் இன்னொரு எண்டு துருவத்திலையும் சுற்றி இருக்குன்னு பார்த்தோம். சூரியனோட ரதத்தில் பார்க்குறச்ச பெரிய சக்கரம் இருக்குது. பெரிய சக்கரம் வந்து மானசோத்தர மலையில் ஒரு எண்டு, இன்னொரு எண்டு வந்து அந்த ஆக்சில் வந்து இன்னொரு எண்டு வந்து மேருமலையில். இதோட சின்ன சக்கரத்தோட ஒரு எண்டு மானசோத்தர மலையிலையும் இன்னொன்று துருவ மலையிலையும். அதனால தான் சொல்கிறார் எல்லாமே காலச்சக்கரமாகப்பட்டது. துருவமேவ அவலம்பிய, துருவனுடைய அந்த துருவமண்டலத்தை ஆசிரியமாக கொண்டு அதை கொழுகொம்பாக கொண்டு வாயுனா உதீரதா, எல்லாத்துக்கும் கயறுன்னு தனி கயரே கிடையாது. காற்று தான் அவைகளுக்கெல்லாம் கயிறு. எல்லாம் காற்றோட வேகத்தில் தான் சுழண்டு கொண்டு இருக்கின்றன. காற்று அந்த மாதிரி பகவான் அப்படி படைச்சிருக்காரு. இதெல்லாம் நினச்சி நினச்சி நம்ம ஆச்சரியப்படுறோம். அவ்வளோதான், அதுக்கு தான் இதெல்லாம். पशवः कर्षण अर्तकाः मण्डलानि चरन्ति इमे सवनत्रितयेन च एवं ग्रहादयः सर्वे भगनाद्याः यथाक्रमम् अन्तर्भक्तिविभागेन कालचक्रे नियोजिताः त्वम् एव अवलम्ब्य आशु वायुनावृत्तिविहिताः च ते आकल्पान्तं च क्रमन्ति चे श्येन आद्याः खगा इव कर्म सारथयः वायुवशगाः सर्व एव ते. கல்பாந்தம்னா என்னது? கல்பகாலம் முடிய இப்படி தான் நடக்கும். கல்பகாலம் முடிய ஒரு கல்பம், அதுக்கப்புறம் அடுத்த கல்பம், அடுத்த பிரம்மாவோட டே, அப்படி போயிட்டு இருக்கும். கல்பம்னு சொல்லும்போது பிரம்மாவோட ஃபுல் டைமில் கூட இது இந்த மாதிரி சுற்றுறதா அப்படின்னு தெரியல நமக்கு. கிரமந்தினது அப்படியே சுற்றி கொண்டிருக்கின்றது. கே ஆகாசத்தில் ஷேன ஆத்யாக ககாய்வ, எப்படி இந்த பருந்து, ஷேனன பருந்துன்னு அர்த்தம். ஸோ கங்கா ஷேன அப்படி நம்ம தமிழில் கூட ராஜாலின்றோம், பருந்துன்றோம், அப்புறம் கழுகுன்றோம், எல்லாம் 4 விதமாக இருக்கு இல்லையா? அது மாதிரி ஷேன ஆதியாகனா அப்படி தான். ககான்னா வானத்தில் செல்லக்கூடிய பறவைகள்னு அர்த்தம். ககான்னு சொன்னால் சில இடத்துல சாரணர் வித்யாதரன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே வானத்தில் தானே போயிட்டுருக்கா. வானத்தையும் செல்லக்கூடியதுன்னு அர்த்தம். ககான்னு சொன்னால் வானத்தையும் செல்பவை. இந்த இடத்துல சேனாதியாக ககான்னு சொன்னால் பறவைன்னு எடுத்துக்கலாம். வானத்தில் செல்லக்கூடிய பறவைகள் எப்படி கர்மசாரதேக, அவரவர்கள் கர்மப்படி, கர்மத்தால் சாரதி என்ன பண்ணுவான்? போ 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 போன்னு அப்படியே தட்டி விடுவான் இல்லையா சாரதி. ஒரு ரத்த சாரதி என்ன பண்ணுவான்? அந்த குதிரையை விரட்டுவான். அது மாதிரி கர்மம் விரட்டுறது. எப்படி பறவைகள் அவாவா கர்மப்படி வாயுவசகாக, வாயுவினால் தான் அவர்களுக்கு காற்று தான் தூண்டுதல். காற்றோடு வேகத்தில் தான் அந்த இறகு படபடத்து போகும். அப்படி போகக்கூடிய வாயு இல்லாட்ட அந்த பறவைகள் பறக்க முடியாது. வாயு மண்டலத்துக்குள்ளே தான் பறவைகள் பறக்க முடியும். வாயு மண்டலத்தை தாண்டினானா அங்கே பறவையெல்லாம் கிடையாது. ஸோ வாயுவசகாக, வாயுவினுடைய வசத்தில் ஓடுகிறதோ அது மாதிரி காற்றையே ஆதாரமாக கொண்டு துருவ மண்டலத்தை சுற்றி இவையெல்லாம் இயங்குகின்றன. आकल्पान्तं च क्रमन्ति के श्येन आद्याः खगा इव कर्म सारथयः वायुवशगाः सर्व एव ते. एवं ज्योतिर्गणाः सर्वे प्रकृतेः पुरुषस्य च संयोग अनुगृहीताः ते भूमौ न निपतन्ति च. இப்படியாக ஜோதிர்கடாக இந்த ஸ்டார்கள், பிளானட்ஸு எல்லாமே இப்போ நம்ம பார்த்தோமே சப்தரிஷி மண்டலம் எல்லாமே சர்வே எல்லாம் பிரகிருத்தேகே புருஷஸ்யச்ச, இந்த பிரகிருத்தினாலும் புருஷன்னாலும், அதாவது மாயை கூட உள்ள புருஷன். அதனால சம்யோக அனுகிரகீதாக, ஸோ எல்லாம் கூட இருக்கணும், கூடி சேர்ந்து குளிந்தேலோர் எம்பாவைன்றா. அது மாதிரி எல்லாமே எல்லோரும் இருங்கோ, இந்த காலச்சக்கரத்தில் எல்லாருமே சுற்றின்னு இருங்கோ அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார் பகவான். அந்த மாதிரி அனுகிரகத்தை கொண்டு எல்லாம் சேர்ந்து இருக்கும்படி அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால பூமௌனா நிபதந்தி, அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறதுனால கரெக்டாக சுற்றுறது, அந்த அந்த சர்க்கிளில் சுற்றுறது, பூமியில் விழறது இல்லை அப்படிங்கிற. एवं ज्योतिर्गणाः सर्वे प्रकृतेः पुरुषस्य च संयोग अनुगृहीताः ते भूमौ न निपतन्ति च. ज्योतिश्चक्रं केचित् एतत् शिशुमारस्वरूपकं स उपयोगं भगवतः योगधारणकर्मणि. இதான் ஜோதிஷ் சக்கரம்னு சொல்லக்கூடியது. எல்லாம் ஸ்டார் எல்லாமே ஒளி பொருந்திய இவைகளோடு சுற்றுச்சூழல் அப்படி சுற்றும் அப்படி சுழறது. ஸோ இதுதான் ஜோதிஷ் சக்கரம் சொல்லப்படுகிறது. கேச்சித்து
ஏதத் சிசுமார ஸ்வரூபகம், சிசுமார சக்கரம் என்றும் சொல்கிறார்கள். அந்த சிசுமார சக்கரம் தான் படத்தில் அனுப்பிச்ச ஒரு மீன் மாதிரி ஒரு படம் போட்டு அனுப்பிச்சேன் இல்லையா, சிசுமார சக்கரம் என்று சில பேர் சொல்கிறார்கள். இது மாதிரி சூரியன் சுற்று மாதிரி இந்த சிசுமார சக்கரத்தில் எல்லாமே இருக்கும். ஸ்டார் இருக்கும், கிரகம் இருக்கும், துருவ மண்டலம் இருக்கும், சப்தரிஷி மண்டலம் இருக்கும், சக்கலம். இது பகவானுடைய ஒரு ரூபம், பகவானுடைய ரூபமே தான் அது, வேற எதுவும் கிடையாது. விஷ்ணு பதம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பகவானுடைய ரூபமே இப்படி எல்லாமே விரிஞ்சு கிடக்கு. சிசுமார ஸ்வரூபகமாக உபயோகம் பகவதக யோகதாரண கர்மிணி. யோகதாரணன்னு பகவான் யோகத்தோடு இருக்கார், யோகமாயாவோட சக்தி. ஸோ யோகதாரண கர்மணி பகவதக உபயோகம்னு பகவான் யோகதாரணையை எடுத்துக்கொண்டு, மாயையை எடுத்துக்கொண்டு தான் எல்லாத்தையுமே படைப்பார். ஸோ அப்படி பகவானால் படைக்கப்பட்ட இந்த ஒரு சக்கரம், ஜோதிர் சக்கரம்னு சொல்கிறோமே, இந்த சக்கரம் சிம்சுமார ஸ்வரூபத்தை கொண்டது அப்படிங்கிற. ஜோதிஷ் சக்கரம் கேச்சித் ஏதத் குமார ஸ்வரூபகம் ச உபயோகம் பகவதः யோகதாரண கர்மணி. यस्य अर्वाक् शिरसः कुण्डलीभूत वपुषः मुने पुच्छ अग्रे कल्पितः यो अयं ध्रुव उत्तानपादजः. ஸோ அர்வாக்ஷரசகன்னு தலைக்குப்புறம் இருக்குன்ற இந்த சிம்சுமார சக்கரம் தலைக்குப்புறம் இருக்குது. அர்வாக்ஷரசக தலை கீழே இருக்குது, அப்படி உடம்பு மேலே அப்படி சுருண்டு குண்டலீபூத உபுஷக குண்டலை மாதிரி வளையமாக அப்படி அப்படி சுருட்டின்னு இருக்குது. கீழே அதோட முகம் இருக்குது அந்த சிம்சுமார சக்கரத்துக்கு. இப்போ அந்த படத்தை விரிச்சு காட்டியிருக்கு. அப்போ காலில் இருக்கிறதெல்லாம் தலைக்கு அடியில் வந்துடுது, தலைக்கு மேலே வந்துடுது, ஏன்னா மூஞ்சி தான் அடியில் இருக்குது. ஸோ அந்த காலில் இருக்கிறதெல்லாம் அதோட தலைக்கு மேலே வந்ததுன்னு இமேஜினேஷனில் பார்க்கணும். அது விரித்து அந்த படம் பாகவதத்தில் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கு. இது தேவி பாகவதெல்லாம் படித்து போடல, அப்போ போட்டது இது பாகவதம் படிக்கிறோம். ஸோ அந்த குண்டலிபூதமாக வளைந்திருக்கக்கூடிய இந்த சிம்சுமார சக்கரம் புச்ச அக்ரே கல்பித்தக யோ அயம் துருவக. அந்த நுனி இடத்துல பார்த்தோமானா அந்த படத்தில் லாஸ்ட்டில் புச்ச அக்ரேனா நுனி எண்டு, வாளுடைய எண்டில் துருவ மண்டலம் இருக்கிறது. யோ அயம் துருவ உத்தான பாதஜக, உத்தான பாதனுடைய பிள்ளையாக பிறந்த துருவ மண்டலம் அந்த சிம்சுமார சக்கரத்தில் அந்த வால் நுனியில் இருக்கிறது. இப்போ இந்த படத்தை வச்சுன்னு பார்த்தா நானே புரியும். ஸோ அந்த கீழே துருவ மண்டலத்தை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லை. यस्य अर्वाक्षिरसः कुण्डलीभूत वपुषः मुने उच्च अग्रे कल्पितः यो अयं ध्रुव उत्तानपादजः. लाङ्गूले अस्य च सम्प्रोक्तः प्रजापतिः अकल्मषः अग्निः इन्द्रश्च धर्मश्च तिष्ठन्ते सुरपूजिताः. ஸோ லாங்கூலம்னா வால்னு அர்த்தம். ஸோ அது நீளமாக வால் இருக்கும். அந்த இதுக்கு திமிங்கில மாதிரி ஒரு இதுன்னு அந்த மாதிரி தான் சொல்கிறது. திமிங்கில மாதிரி அப்படி இருக்குன்னா அதோட வாலோடைய நடுவில் சம்பிரோக்தக பிரஜாபதி அங்கே இருக்கார். பிரஜாபதி அந்த வாலோட நடுவில் உட்காண்டிருக்கார். அகல்மஷகன்னு அது குற்றமற்ற பிரஜாபதியோட இருப்பிடம். அக்னி, இந்திரன், தர்ம இதெல்லாம் சொன்னோமே, கஷ்யப்பர் இவெல்லாம் இருக்கும் துருவ கூடயே இருக்கான்ட்டு. ஸோ அந்த அக்னி, இந்திரன், தர்மன் இவாள்லாம் சுரபூஜிதாக திஷ்டந்தே, தேவர்களால் பூஜிக்கப்பட்டு அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். எல்லாமே இந்த வாளோட நடுவில் இருக்காவாலாம். लाङ्गूले अस्य च सम्प्रोक्तः प्रजापतिः अकल्मषः अग्निः इन्द्रश्च धर्मश्च तन्ते सुरपूजिताः. दाता विदाता पुच्छ अन्ते कट्यां सप्तऋषयः ततः दक्षिणावर्त भोगेन कुण्डलाकारम् ईयुषः. ஸோ தாத்தா விதாத்தா புச்ச அந்தே வாளோட கடைசியில் அந்தேனா அடிப்பாகம்னு எடுத்துக்கிறேன். அதாவது அந்தேனா அது அக்ரேன்னா அந்த நுனின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்தேனா இந்த எண்டு வால் ஆரம்பிக்கிற இடம். வால் ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்தோன்னா தாத்தா விதாத்தா 2 பேர் இருக்கா. தாத்தா விதாத்தா புச்ச அந்தே அதான் அடிவாலில் இருக்காவாலாம். கட்டியாம் சப்தரிஷய, கட்டினது இடுப்பு பிரதேசத்தில் தான் சப்தரிஷி மண்டலம், சப்தரிஷிகள் அங்கே இருக்கிறார்கள். இந்த சிம்சுமார சக்கரத்தில் இடுப்பு பிரதேசத்தில் சப்தரிஷேக ததா. அப்புறம் தட்சிணாவர்த்த பாகேன வலது பக்கம். ஸோ தட்சிண ஆவர்த்தம் வலதுபுறமாக குண்டலாக்காரம் யூஷகா, இது வலதுபுறமாக வளைஞ்சு அப்படி உட்காண்டிருக்கு இந்த சிம்சுமார சக்கரமாகப்பட்டது. दाता विदाता पुच्छ अन्ते
कट्यां सप्तर्षयः ततः दक्षिणावर्तभोगेन कुण्डलाकारं ईयुषः उत्तरायण आभानि इह दक्ष पार्श्व अर्पितानि च दक्षिण अयनभानि इह सव्ये पार्श्वे अर्पितानि च தட்சிணாயன பான் பான் பாணி இக பாணி பா மா மாதிரி இருந்தது. உத்தராயண ஆபானின்னு படிச்சு இல்லையா, அதே மாதிரி தட்சிணாயன ஆபானின்னு தான் நம்ம படிக்கலாம், இல்லை தட்சிணாய பாணி இக. ஓகே, பானாலே ஸ்டார்னு படிச்சுட்டோம் ஏற்கனவே. ஸோ உத்தராயணத்துக்கு 14 ஸ்டாரு, தட்சிணாயணத்துக்கு 14 ஸ்டார், 28. அபிஜித்தை சேர்த்து தான் சொல்கிறா 28 ஸ்டார். 28 ஸ்டாரில் 14 உத்தராயண ஸ்டாராக சொல்லப்படுகிறது. தக்ஷ பார்ஸ்வே ரைட் சைட், தக்ஷன இது ரைட் சைடில் இருக்குது இந்த சிம்ஸ்மார சக்கரத்தில். அதான் அந்த நட்சத்திரம்லாம் மார்க் பண்ணியிருக்கு. ஸோ 14 நட்சத்திரம் மேல் பாகமும் 14 நட்சத்திரம் கீழ்ப்பாகத்தில் இருக்குது. தட்சிணாயன பாணிக சவ்யே லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் சைடு சிம்ஸ்மார சக்கரத்தோட ரைட் சைடில் 14 நட்சத்திரம், அது உத்தராயணத்தோட ஸ்டாரு. தட்சிணாயனத்தோட ஸ்டார்கள்லாம் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கிறது, அர்ப்பிதானி வைக்கப்பட்டிருக்கிறது. சிம்ஸ்மா அந்த ஜஸ்ட் அந்த பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது. ஒரு லார்ஜ் ஸ்கேலில் இமேஜின் பண்ணினான ஒரு சிம்ஸ்மார சக்கரம், அந்த ஒரு பெரிய அந்த திமிங்கிலம், அதோட வலது பக்கத்தில் இதெல்லாம் இருக்குது, இடது பக்கத்தில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. उत्तरायण इह दक्षपार्श्वे अर्पितानि च दक्षिणायन इह सव्ये पार्श्वे अर्पितानि च कुण्डलाभोगवेशस्य पार्श्वयोगो उभयोरपि समसङ्ख्याश्च अवयवाः भवन्ति कजनन्दन. ஓகே. ஸோ கஜநந்தனான்னு கூப்பிட்றாரு. கஜநந்தன நாரதரேன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? காரண யார்? கஹா பிரம்மா. கஹா கஹான்னா பெரிய பெரிய ஆளுகளுக்கு சொல்லுவோம். பிருத்துவமோ அந்த அந்த சாப்டரில் கஹான்னு சொன்னால் பிருத்துவமோ, அப்படி உயர்ந்த ஆளுகளுக்கு கஹா அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ கஹா ராமர், கா சீதை, அங்கங்கே அந்த இடத்துல சொல்லுவோம் நம்ம. அதுதான் காக்கான்னு அந்த காக்கைன்னு பேர் வந்ததுன்னெல்லாம் அந்த ராமாயணம் வர வச்சு வருதுங்க. ஸோ இங்கே கஹான பிரம்மா, கஹா ஜ பிரம்மாவிடமிருந்து பிறந்த பிரம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவரே என்ன கூப்பிட்றாரு? கஜநந்தன அப்படின்னு கூப்பிட்டா நாரதரேன்னு அர்த்தம். ஓ குண்டலா போக வேஷஸ்யா, இது குண்டலம் போல வளைஞ்சு பாம்பாட்டமா, போகன பாம்பு, ஒரு பாம்பு வளைஞ்சு உட்காந்துக்க மாதிரி இந்த சிம்ஸ்மார சக்கரம் ஒரு வளைஞ்சு தான் உட்காந்துருக்கு. பார்ஸ்வயோகோ உயோகோபி, அதோட 2 பக்கங்களிலும் சமசங்கியாதாஷ, எது 14 அதோட ஒரு பக்கம் 14, லெஃப்ட் சைடில் 16, அப்படி 14, அப்படி 2 பக்கமாக அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. சமசங்கியாஷ, சமமான சங்கியை நம்பரில் இருக்கின்றன, அவயவங்களோடு இருக்கின்றன இந்த 14 ஸ்டாரும். कुण्डलाभोगवेशस्य पार्श्वयोः उपयोः अपि समसङ्ख्याश्च अवयवाः भवन्ति गजनन्दन. अजवीति पृष्ठभागे आकाश सरिद उदरे पुनर्वसुश्च पुष्यश्च श्रोण्यौ करेक्ट श्रोण्यौ दक्षिण वामयोः. அஜவீதி ஏற்கனவே இந்த அஜவீதியெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஏகப்பட்ட வீதிகள் இந்த வழியாக சூரியன் போகிறார். அப்போ சூரியன் ஸ்டார் வழியாக தானே போகணும். அப்போ அஜவீதி இந்த இடத்துல தானே இருக்கணும். சிம்ஸ்மார சக்கரத்தில் எல்லாமே இருக்கணுமே. அஜவீதி பிருஷ்டபாகே, அதோட பேக் சைடில் இருக்குன்ற இந்த குண்டலம் போல் வளைஞ்சிருக்குன்னா அதோட ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் ஒரு இமேஜின் பண்ணி தான் பார்த்துக்கலாம். ஸோ அஜவீதி அந்த சிம்ஸ்மார சக்கரத்தோட பின்பக்கத்தில் இருக்கிறது. ஆகாஷ சரித உதரே, அதான் உதரேங்கிறது உதரேன்னு படிச்சுக்கலாம். ஸோ ஆகாஷங்கங்கை, ஆகாஷ சரித்துனா நீர்நிலை, ஆகாஷ கங்கை. ஸோ அந்த கங்கையோட சென்டரில் பிருஷ்டபாகத்தில் இந்த அஜவீதி இருக்கிறது. ஆகாஷ்லேயும் கங்கை போகிறதே ஆகாஷ கங்கை சொல்கிறோமே. ஸோ அதோட சென்டரில் உதரம்னா சென்டர்னு வச்சுக்கலாம். அதில் இந்த சிம்ஸ்மார சக்கரத்தோட பேக் சைடில் அஜவீதி இருக்கிறது. புனர்வசுஷ்ட புஷ்யஷ்ட ஷோண்யௌ தட்சிண வாமயோகோ. ஸோ 3 நட்சத்திரங்கள் இல்லையா? புனர்பூசம் பூசம் ஸ்ரோணியன்னு இடுப்பு பிரதேசத்தில் இந்த 2 நட்சத்திரமும் இடுப்பில். ஸ்ரோணினா இடுப்புன்னு ஒரு அர்த்தம், ஸ்ரோணினா பூமின்னு ஒரு அர்த்தம். ஸ்ரோணி இந்த இடத்துல இடுப்பு இந்த சிம்ஸ்மார சக்கரத்தோட இடுப்பு பகுதியில் புனர்வசு நட்சத்திரமும் புஷ்ய நட்சத்திரமும் தட்சிண வாமயோகோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறது. அதாவது பூசம் இதெல்லாம் அந்த மார்க் பண்ணியிருக்கு அந்த படத்தில். அப்படி பக்கத்துலேயே வச்சுன்னா அதுக்கு தான் பிரிண்ட் எடுத்துனா நல்லதுன்னு நான் பக்கத்துலேயே வச்சுன்னா டக்குன்னு பார்த்துடலாம் நம்ம. ஓகே. अजवीति पृष्ठभागे आकाश सरित उदरे पुनर्वसुश्च पुष्यश्च श्रोणयौ दक्षिण वामयोः
आर्द्र आश्लेष पश्चिमयः पश्चिमः पादयोः दक्षवामयोः अभिजित् उत्तराषाढ नासयोः दक्षवामयोः ஆர்திரா திருவாதிரை இல்லையா. ஸோ ஆஸ்லேஷ ஆயில்யம். ஸோ பஷ்சிமயோகோ பின்னால், பாதையோகோ தட்சவாமயோகோ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு. ஸோ ஒரு இடத்துல இந்த இது ஆர்திரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா ஆஸ்லேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கின்றது. ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடும். ஸோ எங்கே சொல்கிறாருங்க, பின்னாடி பாகத்தில் இருக்குன்றார். பாதையோகோ தட்சவாம, தட்சன்னா ரைட்டு, வாமன்னா லெஃப்ட்டு, ரைட் சைடு லெஃப்ட் பாதத்தில் இருக்குன்றார். ஸோ பாதத்தை அங்கே 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 வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் அந்த கால் பக்கத்தில் இருக்கின்றன. அபிஜித் உத்தராஷாடா, அபிஜித் நட்சத்திரமும் உத்தராட நட்சத்திரமும் நாசயோகம் மூக்கில் இருக்கின்ற. ஸோ வலது மூக்கில் அபிஜித்தா, ஆமாம் அபிஜித் நட்சத்திரம் நம்ம இங்கே மார்க் பண்ணுறது கால் பக்கத்தில் மார்க் பண்ணிருக்கோம். அபிஜித்தை உத்திராடத்துலேயும் கால் பக்கத்தில் காட்டியிருக்கோம் படத்தில். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், மூக்கோடு பக்கத்தில் வந்துடுது, கால் சுருண்டு கிடக்கு மூக்கு பக்கத்தில் வந்துடுது. ஸோ பாகவத்தில் சொன்னபடி அங்கே மார்க் பண்ணால் கூட ஃபைனலாக இமேஜின் பண்ணுறோம், சரி இந்த நட்சத்திரங்களும் மூக்கோடு பக்கத்தில் வந்துடும். ஸோ நாசயோகோ தட்சவாமயோகோ இருக்கின்றன இந்த நட்சத்திரங்கள். आर्द्राश्लेषे पश्चिमयोः पादयोः दक्षवामयोः अभिजिच्छ उत्तराषाढा नासयोः दक्षवामयोः यथा संख्यं च देवर्षे श्रुतिश्च जलभं तथा कल्पिते कल्पना विद्भिः नेत्रयोः दक्षवामयोः. இப்போ கண்ணு பக்கத்தில் என்ன இருக்குன்றார். இந்த சிவஸ்வார சக்கரம் என்ன சொன்னோம், ஒரு மீன் மாதிரி ஒரு திமிங்கில மாதிரி வச்சுக்கொண்டு அது ஒரு கண்ணுக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது. யதா சங்கியம் ச தேவர்ஷே அந்த நம்பர் படி. ஸ்ருதி, ஸ்ருதின்னா இங்கே ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம், அப்புறம் ஜலபம்னா பூராடம். ஸோ திருவோணமும் பூராடமும் கண்ணுக்கிட்ட இருக்குன்ட்டார். இடது கண்ணு வலது கண்ணு அதுக்கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. ததா கல்பித்தே ஏற்பட்டிருக்கின்றன கல்பனா வித்பிகி. ஸோ கல்பனை பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். எல்லாம் கல்பனை இப்படி தான் இருக்குது. இந்த சிவஸ்மார சக்கரம் எல்லாமே ஒரு இமேஜினரியாக அப்படியே உண்டாக்கி விஷ்ணு பதங்கிறது இப்படி தான் இருக்குதுன்னு போட்டு இந்த நட்சத்திரங்களோட பொசிஷன் எல்லாம் அந்தந்த மாதிரி அந்த சக்கரத்துக்குள்ளே அப்படியே அடக்கி வச்ச மாதிரி சொல்லுறது இப்படி இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். கல்பனா வித்பிகி நேத்திரயோகோ தட்சவாமயோகோ. ஸோ வலது மூக்கில் திருவோண நட்சத்திரம், சாரி வலது கண்ணுக்கிட்ட இது மூக்குலையா அது தட்சவாமயோகோ கல்பனா விதி ஜலபம் யதாசங்கியம். ஆமாம் அதே இதில் தான் மூக்குக்கிட்ட தான். ஸோ மூக்குக்கிட்ட திருவோணமும், வலது பக்கத்தில் திருவோணம், இடது பக்கத்தில் பூராடம். यथा संख्यं च देवर्षे श्रुतिश्च जलभं तदा कल्पिते कल्पना विद्भिः नेत्रयोः दक्षवामयोः धनिष्ठा च एव मूलं च कर्णयोः दक्षवामयोः मगादीनि अष्टमानि इह दक्षिण अयनगानि च. தனிஷ்டான அவிட்ட நட்சத்திரம், அவிட்டமும் மூலமும் அது காதுன்னுட்டார். ஸோ வலது காது இடது காது ரெண்டு இடத்துலையும் தட்சவாமயோகோ வலது பக்கம் அவிட்டம், இடது பக்கம் இடது காதுகிட்ட மூல நட்சத்திரம். மகாதீனி அஷ்டபாணி இக மகம் முதலிய 8 நட்சத்திரங்கள். ஸோ அந்த 8 நட்சத்திரங்களும் தட்சிண அயனகானிச்ச, அதாவது தட்சிணேன உத்தராயணம். ஸோ அந்த 8 நட்சத்திரங்கள் மகம் முதலிய 8 நட்சத்திரங்கள். உத்தராயணம் இல்லை, சாரி தட்சிணாயகானினா தட்சிணாயனம். ஸோ தட்சிணாயனத்தோடைய 8 நட்சத்திரங்கள் மகம் முதலிய, மகத்துலேருந்து ஆரம்பிக்கணும், மகம் பூரம் உத்தரம் அப்படி 8 நட்சத்திரங்கள். धनिष्ठा चैव मूलं च कर्णयोः दक्षवामयोः महादीनि अष्टमानि इह दक्षिणा अयनगानि च. ஸோ இதுவும் காது கிட்டக்கு தான் இருக்குது. 8 நட்சத்திரமும் காது கிட்டக்கு இருக்குது எல்லாமே. காதுலேருந்து அவ்வளோ பெரிய மீன் அது. युञ्जीत वामपार्श्वीय वङ्क्रिषु क्रमतो मुने तथा एव मृगशीर्षादीनि उदग्मानि च यानिः. இதே மாதிரி வாம பார்ஷ்வேவா லெஃப்ட் சைடில் பார்ஷ்வீய வங்க்ரின்னு சொன்னால் ரிப்பு, நம்முடைய லங்ஸில் ரிப் இருக்கு இல்லையா, ரிப்ஸு, அதை மாதிரி இந்த மீனுக்கு ரிப்ஸ் எல்லாம் இருக்கேன். ஸோ அதனுடைய லெஃப்ட் சைடில் கிரமத்தகா முனேகே ஸ்டெப்பு அப்படி ஸ்டெப்பாக வரிசையாக இதே மாதிரி மிருகசீஷாதி உத்கபானினா உத்தராயணம்,
உத்தராயணத்து ஸ்டார் ஆகப்பட்ட 8 நட்சத்திரங்கள் ஆரம்பிக்கிறது மிருகசீஷம். மிருகசீஷத்தில் ஆரம்பிக்கிற ஒரு 8 நட்சத்திரங்கள் அதோடைய உத்தராயண நட்சத்திரங்கள் அதோடைய ரிப்ஸில் இருக்குது. இந்த திமிங்கலத்தோட ரிப்ஸ் பார்ட்டு அதில் பார்ட்டில் உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ராதாகிருஷ்ணா அது உத்கவாணியா? ஓகே. யுஞ்சித வாம பார்ஷ்வீய வம் கிரீஷு கிரமதக முனே ததைவ மிருகீஷ்டாதீனி உதக்பாணி சயானிஹி. உத்கபாணினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா மேலே போகிறது உத்து கபாணி கஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே உதக்பாணிங்கிறது உத்தராயணம்ங்கிற அர்த்தத்தில் வந்துடுறது. दक्ष पार्श्वे वङ्क्रिकेषु प्रातिलोम्येन योजयेत् शततारा तथा ज्येष्ठा स्कन्धयोः दक्षवामयोः. தக்ஷ பார்ஷ்வன்னா ரைட் சைடு ரிப்பு, வங்கிரின்னா ரிப்பு. ஸோ ரைட் சைடு உள்ள ரிப்பில் அந்த மீனோட இதில் பிரதிலோமியன்னு ரிவர்ஸ் ஆர்டர்னு அர்த்தம். பிரதிலோமம்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. அது சததாராங்கிறது சதயம், அப்புறம் ஜேஷ்டா கேட்டை, ஸ்கந்தயோகோ தட்சவாமயோகோ, அதுக்கப்புறம் கழுது. இது ஸ்கந்தான்னு இது முதுகெலும்பு இல்லையா? ஸோ முதுகெலும்பில் ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தா சதயமும் கேட்டையும் இருக்குது. தத பார்ஷ்வே வம்க்ரிகேஷு பிராதிலோம்யேன யோஜயேத் சததாரா ததா ஜ்யேஷ்டா ஸ்கந்தயோः தக்ஷவாமயோः. பிரதிலோமேனு சொன்னால் என்ன அர்த்தம்னா மிருகசீஷத்துலேருந்து கீழேருந்து மேலே அப்படி பார்த்துக்கணும். அது போன லைனோட அன்வயம் பண்ணிக்கணும். அதை உதக்பாணி 8 நட்சத்திரம் இருக்குது, இந்த பங்க்ரியில் இருக்குதுன்னு சொன்னால் மிருகசீஷம் ஆரம்பித்து 8 இல்லை, மிருகசீஷத்துலேருந்து பேக்கில் போயிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 8 நட்சத்திரம் அப்படி. அதனால தான் அவர் பிரதிலோமியனான்ட்டார். 8 நட்சத்திரம் ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது அந்த ஸ்டார்லாம். அதுக்கப்புறம் சதயம் இது வந்து ஸ்கந்தயோகோ, அதோடைய நம்மளுக்கு ஸ்கந்தானா முதுகெலும்புன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து என்ன எலும்புன்னு தெரில, அந்த எலும்பு பக்கத்தில் இருக்குன்னு போடுறோம். சதயமும் கேட்டையும். உத்தர அஹனௌ அதராயாம் ஹனௌ யமஹ மிருகேஷு அங்காரகஹ ப்ரோக்தஹ மந்தஹ ப்ரோக்த உபஸ்தகே. முகேஷு இல்லையா? முகேஷு அங்காரகஹ. அகஸ்தியர் நட்சத்திரம். உத்தராகனோட மேல்தாடை, இந்த சிம்சுமார சக்கரத்தோடு அந்த மீனோட மேல்தாடையில் அகஸ்தியர் இருக்கார். அதராயாம் கீழ்த்தாடையில் யமன் இருக்கான். முகேஷு அங்காரகன் இருக்கான இது செவ்வாய். பகுதினா வாய் பகுதியில் அங்காரகன் இருக்கான். புரோக்தக மந்தக சனி கிரகம் எங்கே இருக்கான்னா உபஸ்தகம்னா அந்த பிறப்பு உறுப்புன்னு அர்த்தம். ஜனன உறுப்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல யார் உட்காந்துருக்கான சனி கிரகம். இந்த மீனாக இப்போ பார்க்குறோம், நம்ம ஒரு மீனாக பார்த்து யாரையும் எங்கே உட்காந்துருக்கா பார்க்குறோம். இந்த மீன் வடிவத்தில் பார்க்கும்போது அங்கங்கே இருக்கா. முதல்ல பார்த்தது எதுக்கு மேலேன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். கிரகங்கள்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு மேலேன்ட்டு. இப்போ இந்த அமைப்பையே ஒரு சிம்சுமார சக்கரமாக பார்க்குறோச்சே. யமன் இந்த பாகத்தில் இருக்கான், இந்த பாகத்தில் இருக்கான். ஸோ உபசகர பிறப்புறுப்பத்தை இருக்கக்கூடியவன் சனி கிரகமாக. அகஸ்திஷ்ச உத்தர அஹனௌ அதராயாம் ஹனௌ யமஹ முகேஷு அங்காரகஹ ப்ரோக்தஹ மந்தஹ ப்ரோக்த உபஸ்தகே. ராதே கிருஷ்ணா. ஜெகதம்பாய நமஹ.